ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து ஹல்லேலூயா அந்த தேவாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 நன்றி. ஓ எங்கள் துதிகள் வாசம் பண்ணுகிற தேவனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ கெருபீன்களும் செராபீன்களும் அப்பா இன்று துதிக்கிற தேவமே அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஓ 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாபவரே, ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி பலிகளை செலுத்துங்களா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுங்க, ஸ்தோத்திர பலியிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதிகாலை வேளையிலும் ஹல்லேலூயா அப்பா, உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புவீராக அப்பா. உண்மையாய் உண்மையாய் அப்பா, முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க, முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு பலனை தருவீராக அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த காலை வேளை வந்து எங்களை நிரப்புவீராக. ஆவியானவரே, எங்களுக்கு பலனை தருவீராக அப்பா. ஹல்லேலூயா அப்பா. ஒரு வேளைப்பா நாங்கள் காலையில் அப்பா சரீர பிரகாரமாக நாங்கள் கிளம்பி வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் அப்பா உள்ள நாங்கள் ஒரு சோர்வோடு நாங்கள் வந்திருக்கிறோம். உள்ள நாங்கள் ஒரு சோர்வோடு வந்திருக்கலாம் அப்பா. எங்களை பலப்படுத்துவீராக அப்பா, எங்களை பலப்படுத்துவீராக அப்பா. உங்களுடைய பலத்தினால் இடை கட்டுவீராக ராஜா. உங்களுடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுவீராக அப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளாக வருவீராக அப்பா. அந்த காலை வேளையிலும் நீர் எங்களை வந்து பலப்படுத்துவீராக ராஜா. எங்களை பலப்படுத்துவீராக ராஜா, எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. ஓ உற்சாகமாய் உம்மை துதிக்க எங்களை பலப்படுத்துவீராக அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் துதிக்க எங்களை பலப்படுத்துவீராக அப்பா. இந்த காலை வேளை எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம் அப்பா. எங்களை உள்ளே அழைத்து சொல்லுவீராக அப்பா. பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக அழைத்து சொல்வீராக அப்பா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை உள்ளே அழைத்து சொல்லும் அப்பா. மோடு உறவாடுகிற அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக அப்பா. ஓ கணுக்கால் அளவல்லப்பா அப்பா, நீச்சல் ஆழத்தில் கொண்டு போவீராக ராஜா. நீச்சல் ஆழத்தில் கொண்டு போவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஆவியே உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. யாவே தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம். தலைமுறை தலைமுறையாக எங்களை தாங்குகிற தேவனே உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய தயவிற்காக நன்றி அப்பா. நீர் பாராட்டின அத்தனை கிருபைகளுக்காகவும் நன்றி ஆவியானவரே. கேளுங்க. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும். இந்த காலை வேளையிலும் அப்பா எங்களை ஒரு விசை கூட நிரப்புவீராக. ஆவியே, ஆவியானவரே, thank you Jesus. வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமாய் ஜீவ ஊற்றாய் வருவீராக. ஊற்று தண்ணீர் ஜீவனதி, ஊற்று தண்ணீர் ஜீவனதி,
இப்போது ஆனந்த தைலத்தினால் எங்கள் தலையை அபிஷேகிப்பீராக அப்பா. ஆனந்த ஆவியே ஆவி சபையாய் உயர்த்துங்க பார்க்கலாம். மழையாக எங்களை நிரப்பி அனுப்புங்க. நித்திய மகிழ்ச்சி எங்களுக்காக நிறைவான மகிழ்ச்சி நீரே. நித்திய பேரின்பமே நிறைவான உம்மை உயர்த்துகிறோம். ஒருவருக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஒருவருக்கே அப்பா ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. மகிழ்ச்சி உண்டு. கேளுங்க பார்க்கலாம். அவர் நம்மளோட அருகில் இருக்கும் போது பேரின்பம் சொல்லுங்களேன். முன்னே எனக்கு முன்னே எனக்கு நிறைவான உண்டு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்பா. அருகில் எப்போதும் கடைசியா நீங்க மட்டும் சொல்லுங்க. நிறைவான நிறைவான மகிழ்ச்சி நீரே. நித்திய பேரின்பமே நிறைவான நிறைவான மகிழ்ச்சி நீரே. பேரின்பமே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நிறைவான ஆவியானவரே, நீர் வந்து எல்லா குறைவுகளும் நீக்கி போடுவீராக அப்பா. உண்மையாய் ஆராதிக்க முழு பலத்தோடு ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக, பலம் தருவீராக அப்பா. எல்லா கவலைகளையும் மறந்து நீர் வைத்திருக்கிற மகிழ்ச்சியான உங்களுடைய பிரசனத்தை, ஆனந்தமான உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. சமாதானத்தை தருவீராக அப்பா. பலப்படுத்துங்க. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா. உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்புவீராக அப்பா. இன்னும் வரப்பட்டு தடப்பட்டு போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் வரவழைப்பீராக அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயானா எப்பவும் போல கையை உயர்த்தாம அல்லேலூயா. நல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் துதிகளை வாசம் பண்ணுகிற தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை வரவேற்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஹோலி ஸ்பிரிட் உமக்கு நன்றி. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஆமென். ஒருத்தர் வாயிலிருந்து தான் வருது துதித்தலே. இந்த வசனமே நம்முடைய வாயிலிருந்து வரலன்னா துதித்தலே இன்பமும். அதான் பவுல் சொல்றார், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்த கடவோம்னு போடல, அவர் மூலமாய் எப்போதும். அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அவரை துதிக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா சூழலிலும் துதிக்க பழக வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். அவரை துதிக்கிறதே நம்மளுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரானந்தத்தை தருகிறது. ஹல்லேலூயா. என் கூட சொல்லுங்களேன். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். பாடுங்களேன். மிகுந்த என் கர்த்தர் என்னோடு இருப்பதால்
நல்ல கைகளை தட்டி பாட போறோம் உற்சாகமாய். ஜீசஸ் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். உண்மையாகவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி, என் கர்த்தர் குறையிலையே குறையிலையே குறையிலையே, என் கர்த்தர் என்னை குறையிலையே குறையிலையே. ஓ கர்த்தர் அவர் என்னை தேற்றுகிறவர், ஆத்துமா தேற்றுகிறார், புது பலம் தருகின்றார். என் ஆத்துமா புது பலம் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையை நடத்தி, ஓ எனக்கு எந்த குறையும் வைக்கலையே குறையிலையே குறையிலையே குறையிலையே, என் கர்த்தர் குறையிலையே குறையிலையே, எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஓ எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். என் எதிரியின் கண் முன்னே விருந்து. புது எண்ணெய் நாள் புது எண்ணெய் அபிஷேகம் என் தலை மேல் நிரம்பியது என் பாத்திரம். நிரப்புகிறாகப்பா புது எண்ணெய்னால. ஓ புது எண்ணெய் அபிஷேகம் புது எண்ணெய் அபிஷேகம் என் தலை. நல்ல கைகளை தட்டி ஆவியானவரே புது எண்ணெய் அபிஷேகத்தினால பாத்திரம் எந்த குறையும் இல்லாமல் குறையிலையே. அபிஷேகத்தை கூட குறையில்லாமல் அவர் தருகிறார். ஓ அபிஷேகம் தந்து ஓ நம்மளை நடத்துகிற தேவனே, கர்த்தரின் மேய்ப்பர். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் நான் உயிரோடு இருக்கவனவோ. அவருடைய தயவு, ஓ நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் குறையிலையே குறையிலையே குறையிலையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையிலையே. அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். அமர்ந்த அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். குறையிலையே குறையிலையே குறையிலையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையிலையே குறையிலையே, என் கர்த்தர். இந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லுங்களேன். குறையிலையே குறையிலையே குறையிலையே, என் கர்த்தர் எனக்கு எந்த குறையும் இல்லப்பா குறையிலையே. என்னை இதுவரைக்கும் என்னை திருப்தியாய் நடத்தின தேவன். ஓ எல்லாவித சகல ஆசீர்வாதங்களையும் திருப்தியாக்கி நடத்திடுவா. தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு திருப்தியாக்கி ஓ என்னை திருப்தியாக்கி நடத்தின தேவன். என் தேவைகளை சந்தித்து ஓ என்னை மட்டும் திருப்தியாக்கல, என் மூலமாய் மற்றவர்களுக்கும் கொடுக்க அவர்களையும் திருப்தியாக்க என்னை பயன்படுத்தினாரே. பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி சொல்லுவோம்.
எப்படிங்க திருப்தியாக்கினார் சொல்லுங்களேன். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்து ஓ அன்று எல்லாருடைய வயிறு நிரம்ப போஷித்தாரே. ஓ எப்படி அவர் உணவளித்தார். ஓ வயிறார திருப்தியாய் அனுப்ப போகிறார். ஓ என்னை திருப்தியாக வயிறார நிரப்பி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. என்னை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. எந்த பலவீனமும் பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து வந்தீரேப்பா. ஓ எந்த பலவீனமும் இல்லாமல் பலவீன உண்மையாய் உணர்ந்து ஓ பாதுகாத்து அவரை பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் ஓ எங்கள் பிதாக்களை போஷித்த தேவன். ஓ கற்பாரையை பிளந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை ஓ செய்த தண்ணீரை ஓட செய்து என் ஆத்துமாவை திருப்தியாக்கினீரே அப்பா. பாடி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். Thank you Jesus. இந்த காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார், கற்பாரையை பிளந்து தண்ணீர்களை ஓட செய்தார். எல்லாருக்கும் தெரியும் இது எந்த சூழ்நிலையை சொல்லப்பட்டிருக்குதுன்னு. எனக்கு சடனாக ஞாபகம் வருது. யாத்திராகமம் கூட எனக்கு ஞாபகம் வரல, எஸ்ரா நெகேமியாவில் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒருவர் எனக்காக வாசிக்க முடியுமா? நெகேமியா எடுப்போமா? நெகேமியா 9வது அதிகாரம் நினைக்கிறேன். 9வது அதிகாரம். Thank you Jesus. நெகேமியா 9வது அதிகாரம். எஸ்ரா நெகேமியா வீட்டில் போய் படித்து பாருங்க. அவர்கள் பாபிலோனில் இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இஸ்ரவேலுக்கு கொண்டு வர டைமில் அவர்களுடைய பிதாக்களை நினைத்து அவர்கள் துதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள். அதான் நெகேமியாவில் எழுதியிருக்கிற, ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறோம். அந்த இன்சிடெண்ட்டையே மொத்தமாக அதில் சுருக்கியிருப்பாங்க ஒரு 8-10 வசனத்தில். 9வது வசனத்துலேருந்து எனக்காக ஒரு வாசிக்க முடியுமா? இதை டிவியில் டிஸ்பிளே பண்ண முடியுமா அந்த வசனத்தை? நீ கண்டு கேட்டீர், செய்தீர், உமது ஜனங்கள் கட்டளையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். கால் நனையாமல் நடந்தார்கள். கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்து ஆழங்களிலே போட்டுவிட்டேன். அக்னி ஸ்தம்பத்தினால் வழிநடத்தினேன். பேசி அவர்களுக்கு செம்மையான நீதியாயங்களையும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களை கொடுத்தேன். ஆமென், ஆமென். பிரமாணங்களையும் கற்பித்தீர், கொடுத்து கண்மலையிலே
இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினீர். நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரத்துக் கொண்ட. ஆமென். அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல். போதுக்கா தேங்க்யூ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஜீசஸ். இந்த இன்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இஸ்ரவேலில் நடந்தது, எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வராரு. அந்த இன்சிடெண்ட்டை அப்படியே சுருக்குறாங்க. இதில் பிதாக்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. இவங்கள்லாம் பாபிலோன்லேருந்து அடிமைத்தனத்திலேருந்து இஸ்ரவேலர் மக்கள் விடுவித்து வராங்க. வந்து அவருடைய பிதாக்களுக்கு நடந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், நீங்கள் இவ்வளோ அற்புதம் செஞ்சீங்க ஆண்டவரே, இவ்வளோ அற்புதம் செஞ்சீங்க, ஆனாலும் அவர்கள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்காம உமக்கு விரோதமாய் உண்மை துக்கப்படுத்துகிற காரியம், உங்களுடைய கோவப்படுத்த காரியமும் செய்தார்கள். அது நம்மளுடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து நான் சொல்கிறேன், நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஆனால் நம்ம மனிதர்கள் என்று நம்ம மீண்டும் மீண்டும் அவரிடத்துல நம்ம காண்பிச்சிட்டே இருக்கோங்க. அந்த கிறிஸ்துவின் சுவாபம் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா நம்ம ஒன்று வாக்கு பண்ணுறோம், இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ஆண்டவரே, நான் அதை பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம வாக்கு பண்ணுறோம். அவரும் நம்பி வாக்குத்தத்தம் தரலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதில் பொய் சொல்லுவீங்க, இதில் இடறுவீங்கன்னு தெரிஞ்சுமே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வாக்குத்தத்தத்தை தந்து என்ன பண்ணுறாரு, அதை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். அந்த இடத்துல 17வது வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் இங்கே தான் ஆண்டவருடைய பெரிதான ஒரு விஷயத்தை தெரிந்து பாருங்க. ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவரும் ஆகிய தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. எஸ், அதுதான். நீர் உம்முடைய மிகுந்த, திருப்பியும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க அவங்க. 19வது வசனத்தில் திருப்பியும் சொல்கிற, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. எங்க கைவிடவில்லைங்க? வனாந்திரம் என்றால் பைபிளில் உபத்திரவம் தாங்க. அதான் இயேசுவை கூட வனாந்திரத்திலிருந்து வருகிறவர்னு சொல்றாங்க. உபத்திரவத்திலிருந்து அவர் நம்மளை எங்க தெரிந்து கொண்டாரா? உபத்திரவத்தின் குகையில் தெரிந்து கொண்டார். அவர் நம்மளை கைவிடவில்லைங்க. அவர் நம்மளை கைவிடவில்லை, இனிமையும் நம்மளை நடத்துவார். அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பம், அவர்களுக்கு வெளிச்சத்தை, அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவளை காட்ட அக்கினி ஸ்தம்பம், இதெல்லாம் அவர் பண்ணுறாருங்க. இதெல்லாம் நம்மளுக்காக அவர் பண்ணுவார். ஆனால் கொஞ்சமாச்சும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்ல. இருதயத்தில் கை வச்சுக்கோங்களேன், இருதயத்தில் கை வைங்களேன். ஏதோ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. ஆமாம், அவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் கடலெல்லாம் பிளந்தால் மட்டும்தான், சமுத்திரத்தெல்லாம் பிறந்தால் மட்டும்தான் நான் நம்புவேன்லாம் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகமே அந்த சமுத்திரத்தை விட ரொம்ப கேடானதுங்க. பார்வோனை விட கேடானதுங்க. அவ்வளோ ரொம்ப அட்வான்ஸ்டுன்ற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு அவருடைய கிருபை தேவை. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. அதில் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அங்கேயும் பாருங்க, நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் இருந்திருக்கார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தவும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அவர்களை அறிவு புகட்ட, ஹல்லேலூயா, அறிவு புகட்ட அவர்களை அனுப்பி அவர்களை நடத்துவார். அது போலவே பரிசுத்த ஆவியானவர் நம்மளையும் அறிவு புகட்டி நம்மளை நடத்துவாராக. இப்போ இந்த லைனை பாருங்க. ஹல்லேலூயா. காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடையே எவ்வளவோ அற்புதம் செஞ்சீங்களப்பா. தண்ணி கற்பாரை பிளந்து எனக்கு தண்ணீர் தந்து, ஹல்லேலூயா, என்னை திருப்தியாக நடக்க வைத்தீரே. கற்பாரையை பிளந்து நீடிய ஆயுள் தந்து போடுவோமா? நீடிய ஆயுள் தந்து
நிறைவோடு நடத்திடுவார். என்னை நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்கிறது. எனக்கு முதிர் வயதானாலும் யார் இருக்கையில் இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. ஏன் சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு எல்லாமே பார்த்து கொள்வாரே. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ சமாதான காரணர் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்க. நல்ல கைகளை தட்டி தேங்க்யூப்பா. இயேசு நீங்க அதிசய அதிசய தேவ அதிசய ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். அவர் காத்திருந்தார், காத்திருந்து நம்மளை கண்டு கொண்ட தேவன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே இல்லையில்லா. அல்லேலூயா ஆனந்தமே இல்லையில்லா. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. இங்கதான் எப்போது எனக்கு சந்தோஷம் அப்பா. மகிழ்ச்சினால நிரப்புவரே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதான். நீ சொல்லுங்களேன், அப்பா வீட்டுல அப்பா சந்தோஷம் அப்பா. வாங்கப்பா வாங்கப்பா, வாருமையா வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக வாருமையா வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கேளுங்களேன் கேளுங்களேன், கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. வற்றாத நதி போல வாருங்களேன் அப்பா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. கணுக்கால் அளவு போதாதப்பா, முழங்கால் நீந்தி 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 மூழ்கணுமே. நீந்தி நீந்தி உங்களுடைய சமூகத்தில் நாம் மூழ்கணும் அப்பா. மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து. வாருமையா வாருமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கேளுங்களேன் கேளுங்களேன், வற்றாத ஜீவ நதியாக. ஓ வாருமையா வாருமையா போதகரே, வாருமையா. ஓ வற்றாத, ஓ வற்றாத ஜீவ நதியாக. மறுபடியும் சொல்லுமா, கணுக்கால் அளவு போதாதையா,
முழங்கால் அளவு போதாதையா. உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா எனக்கு போதாதப்பா, நீ உச்சத்தின் ஆழத்தில் கொண்டு போங்க நிரப்புவீராக. நீந்தி நீந்தி ஓ நீந்தி நீந்தி மூழ்க, உம்முடைய பிரசனத்துல மூழ்க. ஹல்லேலூயா. மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனும். வாருமையா வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ. இந்த வார்த்தை மூலம் திருப்பி திருப்பி சொல்லுங்களேன். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியா எங்களிடத்துல வந்து பாய்வீராக. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ, வற்றாத ஜீவ நதியாக. நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். ஓ நல்ல ஒரு நிமிஷம், நல்ல ஒரு நிமிஷம், நல்ல அந்நிய பாஷையில பேசி ஓ ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஓ வாருமையப்பா போதகரே, வந்து எங்கள் நிரப்புவீராக. ஓ நிரப்புவீராக. எங்களிடத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறி போகட்டும் அப்பா, எங்களிடத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறி போகட்டும் அப்பா. ஓ சரீரத்தில் காணுகிற எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும் இயேசு என்ற நாமத்தில். ஓ குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவேன் என்று சொன்ன தேவன். ஓ ரீதாலா ரஷாலா. ஓ எங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை நீர் அறிந்த தேவன். ஓ நீங்க வந்த எல்லா சூழ்நிலைகளும் மாறும் அப்பா. ஓ முடியாதது சாத்தியமாகும் அப்பா. எங்களிடத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எங்களிடத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும் அப்பா. சிந்தையில கட்டப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும், சிந்தையில கட்டப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் தட்டவிழ்த்து போடுவீராக அப்பா. மரண பயம் எங்களிடத்தில் நீங்கி போடட்டும் அப்பா, எங்களிடத்தில் நீங்கட்டும் அப்பா. அடிக்கடி வருகிற பலவீனங்கள், சின்ன சின்ன பலவீனங்கள் உம் மண்டையில சேரபடி, ஓ உம் மண்டையில கிட்டி சேரக்கூடாதபடி வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம் அப்பா, நிர்மூலமாக்குகிறோம் அப்பா. எல்லாருக்கும் அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இயேசு என்ற நாமத்தில் அதிகாரத்தை யூஸ் பண்ணி சொல்லுங்களா பார்க்கலாம். ஓ என்னிடத்தில் இருக்கிற அப்பா இந்த எதிர்கால பயத்தை நீக்கி போடுவீராக அப்பா. எங்களுடைய பிள்ளைகளின் மேல் இருக்கிற அந்த பயத்தை நீக்கி போடுவீராக அப்பா. பிள்ளைகளை குறித்தான கவலைகளை நீக்கி போடுவீராக அப்பா. எங்களை பராமரிக்கிற தேவனே உமக்கு நன்றி, கிருபையால் நடத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நொறுங்குண்ட இருதயத்தோடு நாங்கள் வந்திருக்கலாம் அப்பா. மோசையை போல மிஞ்சின பாரத்தோடு நாங்கள் வந்திருக்கலாம் அப்பா. உம்முடைய பலன் விளங்கட்டும் அப்பா, உம்முடைய பலன் விளங்கட்டும் அப்பா, பரிபூர்ண பலன் விளங்கட்டும் அப்பா, விளங்கட்டும் அப்பா, விளங்கட்டும் அப்பா. ஆவியானவரே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீ சமீபமாயிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா. எங்களுக்கு நீ சமீபமாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களோட இருதயத்தில் நீர் பேசுவீராக அப்பா. எல்லாவித பயமும் மாறி போகட்டும் அப்பா, எல்லாவித பலவீனங்களும் மாறி போகட்டும் அப்பா. எது நடக்காது என்று மனிதர்கள் சொல்கிறார்களோ அவர்கள் முதலாக நீ நடத்தி காண்பிக்கிற தேவன் அப்பா, வெட்கப்படுத்தாத தேவன். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு வந்து எங்களோடு இசைந்து உம்மோடு இசைந்து வாழ நாங்கள் ஆசைப்படுகிறோம் அப்பா, ஆசைப்படுகிறோம் அப்பா. சிறியவனும் எளியவனையும் நீர் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்ன தேவன் அப்பா. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்ன தேவன். நொறுங்குண்ட நெஞ்சமே, இயேசுவை சார்ந்து வாழ, இயேசுவை சார்ந்து வாழ பழகுங்க, இயேசுவை சார்ந்து வாழ பழகுங்க. ஓ இதயம் நொறுங்கினோரின் ஆதரவாளரே,
கதறலை கேட்கிற தேவனே, கதறல்கள் கேட்டிடுவார். அருள்நாதர் நாமத்துல அருள்நாதர் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற எழும்பிடுவார் நடுவில். அருள்நாதர் அருள்நாதர் நாமமது ஒரு மனமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை தொழுகின்ற நேரமெல்லாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற எழும்பிடுவார். தேங்க்யூ ஜீசஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இடத்துல எப்பெல்லாம் சோர்வு வருதோ, எப்பெல்லாம் சோர்வு வருதோ நம்மளுடைய வாழ்க்கையில, அப்பெல்லாம் தேவனை நம்ம சார்ந்து நடக்க பழக வேண்டுங்க. இப்படி சொல்லலாமா? சோர்ந்து போற நேரத்துல தேவனை சார்ந்து வாழ நாங்கள் பழக வேண்டும் அப்பா. நாங்கள் பழக வேண்டும் அப்பா. எனக்கு தெரியும் நிறைய பேர் இங்க காத்திருக்கிற அனுபவத்தில் இருக்கலாம், காத்திருக்கிற அனுபவத்தில் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நேரம் தான் ஆண்டவர் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். நிறைய பேர், அப்பா நான் எதுக்கு ஏதாவது செய்யுங்களாப்பா, நான் இவ்வளோ நாள் காத்திருக்கிறேனேப்பா, எனக்கு ஏதாவது செய்ய மாட்டீங்களா, எனக்கு இறங்கும் அப்பா, எனக்கு இறங்கும் அப்பான்னு கேட்டுட்டு இருக்கிறோமே. ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது செய்யுங்கப்பா கேட்குறீங்கல்ல, ஏதாவதுன்னு சொல்கிறீங்க. அப்படி ஏதாவதுன்னு சொல்கிறீங்க, அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏதாவது தரணும்னு நினச்சிருந்தாருன்னா என்னைக்கோ தந்திருப்பாருங்க. ஏதாவதுன்னா என்னைக்கோ தந்திருப்பார். ஏதோ இந்தாப்பா அப்படின்னு தந்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. சிறந்ததை தருவதற்காகவே நம்மளை காத்திருக்கிற வைக்கிறார். சிறந்ததை தருவதற்காகவே நம்மளை காத்திருக்கிற வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஓ, அவர்கள் ஓடினாலும் இடைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் அப்பா அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். எஸ், அதுதான் உண்மைங்க. ஏதாவது பண்ணியிருந்தா அவர் என்னைக்கோ தந்துட்டு அனுப்பிவிட்டுருப்பாருங்க. இந்த அப்படி வச்சுக்கோன்னு அனுப்பிவிட்டுருப்பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காத்திருக்கிறவர் உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் பேசுகிறார். சிறந்ததை தருவேன், சிறந்ததை தருவேன், சிறந்ததை தருவேன். நல்ல கைகளை தட்டலாமே, நல்ல கைகளை தட்டி. யாருக்குங்க பண்ணுறாரு அவர்? யாருக்குங்க அவர் சிறந்ததை பண்ண போகிறார்? யாருக்குங்க அவர் சிறந்ததை தருவார்? ஓ, நன்மையானதை அவர் எனக்கு தருவார், நன்மையானதை எனக்கு அவர் தருவார், தருவார், தருவார். நான் புது பலன் அடைந்து கொண்டே இருப்பேன். காத்திருக்கிற நேரத்தில் நான் தொய்ந்து போக மாட்டேன், நான் பலவீனனாய் காணப்பட மாட்டேன், நான் பலனாய் காணப்படுவேன். ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலன் அடைவேன், பலத்தின் மேல் பலன் அடைவேன். ஓ, புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து, புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பார. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஓ, நான் மடிந்து போவதில்லை, நான் மடிந்து போக மாட்டேன்ப்பா, மடிந்து. இப்போ சொல்லுங்களேன், எதை நினைத்தும் நான் கவலைப்பட மாட்டேன்ப்பா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன்
சொல்லுங்களேன். எதை நினைத்தோ, எதை நினை, கடைசியா சத்தத்தை உயர்த்தி, எதை நினைத்தோ நான் கலங்க மாட்டாப்பா மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். தேவன் உன்னை நடத்தி செல்வார். நல்ல கைகளை தட்டுவோமா, நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். எங்களை நடத்துகிற யெகோவா தேவன் இருக்கிறீரப்பா. யெகோவா தேவனே, இந்த தேவன் அவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன். மரண பரியந்தமும் நம்மளை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவரே எனக்கு போதுமானவர். என்னுடைய எதிர்காலத்தை அவர் பார்த்து கொள்வார். என்னுடைய பலவீனத்தை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் பார்த்து கொள்வார். எனக்கானது என் கையில் வந்து சேரும். நான் எதை நினைத்தும் கலங்காமல் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் அப்பா. எதை நினைத்தும் கலங்காமல் உம்மை ஸ்தோத்தரிக்க பலனை தருவீராகப்பா. ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. கரம் தாங்கி வேண்டிட்டும் அப்பா. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் காலையிலும் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை காலை 6:30 மணி முதல் 8:15 வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். மூன்றாவது ஆராதனை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் சபையில் வைத்து காலை 10 மணிக்கு உபாச ஜபம் நடைபெறும். இந்த மாதம் முழுவதும் நமக்கு அதிகாலை 5 மணிக்கு சபையில் வைத்து ஜபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் தயவாய் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முடியாதவர்கள் மற்ற நேரங்களிலோ இல்லது மாலையிலோ வந்து ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் வருகிற சனிக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி எல்லோருக்கும் லீவு நாட்கள் தான். சபையில் வைத்து ஒரு விசேஷித்த ஜபம் இருக்கிறது. காலை 10 மணி முதல் 11:30 வரை அந்த ஜபம் நடைபெறும். நீங்கள் அதிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஏரியாவிலும் கேர்சல் பைபிள் டியூஷன் அந்தந்த ஏரியாவில் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் தயவாய் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் மெம்பர்ஷிப் ஃபார்ம் கொடுக்காதவர்கள் நீங்கள் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக கொடுக்கும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். நமது சபை போதகருக்காகவும் போதகர் குடும்பங்களுக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நமது சபையிலும் அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நீங்கள் ஜபியுங்கள். நமது சபை தேவைகளுக்காகவும் நீங்கள் ஜபியுங்கள். சைடில் சீட்டு போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு சீட்டுக்கு அநேகர் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் தயவாய் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்காகவும் ஜபியுங்கள். காணிக்கைகளை கரங்களில் எடுத்து வைத்துக்கொண்டு ஜபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலும் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஒரு வாரம் நாங்கள் வேலை செய்வதற்கு நல்ல பலனை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை உமக்கென்று படைக்க இருக்கிறோம். நீர் அதை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். 1 30 60 100 பலந்தர கிருபை செய்யும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபையும் ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தருவேன் என்று வாக்களித்த தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது அது மிகவும் பெஸ்ட்டாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அப்பா, நீர் தருவது எல்லாவற்றிலும் மேலானதை தருவீர் என்று நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெபஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும்.
ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை வெளிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை வெளிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. நம்முடைய கவனத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். இந்த மாதம் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தை யோவான் 8:36 வசனம். யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25-26 வசனங்களை 25-26 வசனங்களை ஒரு வாசி. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. எல்லாரும் அப்படி இருக்க இடங்களில் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம், ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்கப்பா. இது வழக்கமாக வந்து அமர்ந்து செல்லுகிற ஒரு நேரம் அல்ல, ஆவியானவர் என்னோடு பேசுகிற நேரம். சொல்லுவீங்களா ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுங்கப்பா. நம்முடைய தேவன் கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தேவன், அவர் பேசுகிற தேவன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பேசும் 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 ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தமா.
காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவதற்கு எங்களுடைய இருதயத்தை திறந்து தருகிற ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. எங்கள் இருதயத்தோடு இடைப்படுவீராக. வந்திருக்கிற ஒருவராவது வந்த வண்ணமாக அல்ல, நம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான வார்த்தையை ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஆண்டவரே எங்களை கற்றுக்கொண்டு எங்களை வழி நடத்துகிற நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த மாதத்திற்கு தேவன் தந்த வார்த்தையில் அடுத்த பகுதியாக கடந்த வாரத்தில் பேதுருவுக்கு தேவன் தந்த ஒரு விடுதலையை நாம் தியானிக்க தேவன் கிருபை தந்தார். பேதுருடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆவியானவர் அவரை விடுதலை செய்கிறார் என்பதை தியானித்தோம். இந்த வாரத்திலும் கூட அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுல், சீலா அவர்கள் இருவருக்கும் தேவன் தந்த விடுதலையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய இருதயங்கள் எல்லாம் வார்த்தையின் மீதும் கவனத்தோடு ஜாக்கிரதையோடு காத்திருப்போம். தேவைப்படுகிற எல்லாரும் உங்களுடைய நோட்டில் டைரியில் வசனத்தை குறிப்பெடுத்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதை வைத்து தினந்தோறும் ஜெபிக்க அது நமக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். இந்த சம்பவம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 16ஆவது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து இந்த சம்பவம் ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவங்க எங்கே சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் என்றால் பிலிப்பு பட்டணத்திலே சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அப்போ எப்பொழுது பிலிப்புக்கு போக ஆரம்பிக்கிறார்கள் என்பதிலிருந்து தியானிக்கும்படியாக என்னுடைய கவனத்தை ஆவியானவர் திருப்பினார். இந்த வேத பகுதியை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பவுல் அநேக மிஷினரி பிரயாணங்களை செய்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் முழுவதும் வாசிக்கும் பொழுது அதை நம்மால் பார்க்க முடியும். முதலாவது மிஷினரி பிரயாணம் செல்லுகிறார். லீஸ்திரா, திர்பை, இந்த மாதிரி ஈக்கோனியா, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் ஒரு மிஷினரி பிரயாணமாக அந்த பட்டணங்கள் எல்லாம் போய் ஊழியத்தை செய்து தேவனுடைய நாமத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து மீண்டுமாக அவர் எங்கிருந்து சென்றாரோ அந்த சபைக்கு மீண்டும் வருகிறார், அந்தியோகியா சபைக்கு. அப்படி வந்துவிட்டு அப்புறம் 15ஆம் அதிகாரத்தில் எருசலேம் கவுன்சில் அங்கே நடக்குது. அதில் இருக்கிறார், அங்கே பேசுகிறார்கள், கூடி ஒரு சில தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கிறார்கள். அதன் பின்பு மீண்டுமாக அவருடைய மிஷனரி பிரயாணத்தை துவங்குகிறார். அதாவது 2வது மிஷனரி பிரயாணம். நம்ம சொல்லுகிற இந்த வார்த்தையெல்லாம் வேதத்தில் இல்லாமல் இருக்கலாம், நாம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்பதற்காக. முதல் மிஷனரி பிரயாணம், அடுத்து இது 2வது மிஷனரி பிரயாணம். ஸோ ஆல்ரெடி ஒரு முறை எல்லா பட்டணங்களுக்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து விட்டு திரும்பி விட்டார். இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, அவர் அந்தியோகியா சபையிலிருந்து சென்றார், எல்லா பக்கம் போய் ஊழியத்தை செய்து மீண்டும் அந்தியோகியா சபைக்கே வந்து இருக்கிறார். இப்போ மீண்டும் 2வதாக இதே போல் எல்லா பட்டணங்களுக்கு சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் பிரயாணத்தை துவங்குகிறார். இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய பின்புலம். இதை மனதிலே வைத்து கொண்டு நாம் அடுத்து பார்க்கிறோம். அடுத்து போகும் பொழுதே தீமோத்தேயு வருகிறார். தீமோத்தேயுவை அழைத்து கொண்டு செல்லலாம் என்று சொல்லி தீமோத்தேயும் பவுலோடு கூட என்ன பண்ணுறாருன்னா அந்த டீமில் சேர்ந்துக்கிறார். பவுலனுடைய அந்த டீமில் அப்படி சேர்ந்து அடுத்து 2வதாக மிஷனரி பிரயாணமாக செல்ல அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பிக்கிற இடத்தில் என்ன நடக்கிறது, அதுதான் 16வது அதிகாரம். கர்த்தருக்கு சித்தமானால் நேரம் எவ்வளவு தூரம், 8:15 நமக்கு ஆராதனை முடியும். 8:15 எவ்வளவு தியானிக்க முடிகிறதோ அதை இந்த காலை ஆராதனையில் தியானிக்கவும், தேவைப்பட்டால் மீதி உள்ள காரியங்களை மாலை ஆராதனை தியானிக்கவும் ஆவியானவர் கிருபை தருவாராக. வாசியுங்கள் 6வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 16:6. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு 7வது வசனம், மீசியா தேசம் மட்டும் வந்து உடனே பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். நான் வாசிக்கிற இந்த 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது அநேக நேரம் நாம் நினைத்து கொள்கிறோம், சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் கதவுகளை அடைத்து விடுகிறான். நம்முடைய வாழ்க்கையில்
நாம் நினைக்கிற வசதியான ஆசீர்வாதமான காரியங்களை சத்துரு அடைத்து விடுகிறான். உண்மைதான், பல நேரங்களில் உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த காலை வேளையில் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாட் ஆல் த க்ளோஸ் டோர்ஸ் ஆர் ஃப்ரம் சேட்டன். எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளும் சாத்தானிடத்தில் வந்தது அல்ல. எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளும் there are times நம்முடைய பரிசுத்த ஆவியானவரே சில நேரங்களிலே சில கதவுகளை அடைப்பார் நம்முடைய வாழ்க்கையில். எப்படி என்றால், அவங்க பிரிகியா கலாத்திய நாடுகளை தாண்டி எங்கே போக முயற்சிக்கிறார்கள் என்றால் ஆசியா ஃபுல்லாக போக முயற்சிக்கிறார்கள். அதாவது நம்மளுடைய மேப், நான் ஆக்சுவலாக மேப் காட்டணும்னு நினச்சேன், அதை எடுத்து வைக்க மறந்து விட்டேன். அதாவது நம்முடைய மேப்பில் போகும்பொழுது நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஆசியா கண்டம், அந்த ஆசிய கண்டத்துக்கு போக முயற்சி எடுக்கிறார்கள். அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் போய் ஊழியத்தை செய்யணும் என்று நல்ல எண்ணம். ஆசியாவில் போய் ஊழியம் செய்யத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள், வேறு எதுவும் நினைக்கவில்லை. அப்போது நாமும் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்களை தான் எதிர்பார்க்கிறோம், தவறான காரியங்களை அல்ல, நல்ல காரியங்களை தான் எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆசியாவில் போய் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. வசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது, ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு சாத்தான் தடை பண்ணவில்லை, பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. அப்போ ஆண்டவர் எங்கே செல்ல விரும்புகிறாரோ, ஆண்டவர் எங்கே நடத்த விரும்புகிறாரோ, அதை தாண்டி நாம் வேறு வழியில் செல்ல முயற்சிக்கும் பொழுது ஆண்டவர் சில கதவுகளை நம்முடைய வாழ்க்கையில் வலுக்கட்டாயமாக அடைத்தே தீர வேண்டும். ஏனென்றால் இல்லை என்றால் நாம் என்ன பண்ண மாட்டோம்னா, நாம் போக வேண்டிய வழிக்கு ஏதுவாக எல்லாவற்றையும், ஈவன் பைபிளே என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஏற்றாற்போல் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா மாற்றிக்கொள்வோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ நமக்கு ஒன்று நல்லதாக தெரிகிறது என்றால் அதற்கு ஏற்றாற்போல் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு மனிதர்களாகி நாம் ஒரு நாளும் கலங்கவும் மாட்டோம், பயப்படவும் மாட்டோம். நல்ல காரியம்தான், ஆசியாவுக்கு வசனத்தை சொல்லதான் போகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அதுதானா என்று பார்த்தால் வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்படுகிறார்கள். சரி, ஆசியாவில் வசனத்தை சொல்லாதபடிக்கு ஆண்டவர் தடை பண்ணுகிறார். அப்பொழுதாவது அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ நமக்கு போவதற்கு தடை ஏற்படுகிறது, நாம் அமர்ந்திருந்து என்ன பிரச்சனைங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறத பார்த்துருக்கணும். உடனே என்ன பண்ணுறாங்க? ஆசியாவுக்கு போக முடியல, அங்கே கதவுகள் அடைக்கப்பட்டது. 7ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது மீசியா தேசம் மட்டும் வந்து பித்னியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். சரி, அங்கே அடைச்சிட்டாங்களா, இந்த பக்கம் போவோம்னு சொல்லிட்டு இன்னொரு ஏரியாவை பார்த்து போகிறார்கள். ஆண்டவர் திருப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 7ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாது இருந்தார். 6ஆவது வசனத்திலையும் ஆவியானவர் தான் தடை பண்ணுகிறார். 7ஆவது வசனத்திலையும் ஆவியானவரே அவர்களை போக ஒட்டாது இருந்தார். சில நேரங்களில் சில காரியங்கள் நம்முடைய சொந்த முயற்சியினால் நல்ல காரியங்கள் நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் நினச்சிக்கிறோம் சில பாவங்களை மட்டும்தான் ஆவியானவர் செய்ய விடாமல் தடுப்பார் என்று சொல்லி. இல்லை, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சித்தம் இல்லாமல், அவருடைய கரம் இல்லாமல், நம்முடைய சொந்த முயற்சியினால் சில காரியங்களை செய்ய முயற்சிக்கும் பொழுது ஆவியானவர் சில தடைகளை தருவார். பாஸ்டர், கதவுகளை திறப்பார்னு பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா கதவுகளை அடைப்பார்னு பிரசங்கம் பண்ணுறீங்களேன்னா வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நான் இதை பேசணும்னு நான் விரும்பலை, ஆண்டவருடைய வார்த்தை அவர் பேசுகிறார். அப்போ கதவுகளை ஆவியானவரே அங்கே அடைப்பதை நம்மால் பார்க்க முடியும். இங்கே போகும்பொழுது ஆண்டவர் எப்படி கதவுகளை அடைத்தார்? நம்ம எல்லாருக்கும் கதவு அடைச்சது மாதிரிலாம் தெரியாது. என்ன ஆச்சு நீங்கள் இங்கே சொல்லப்படவில்லை. நீங்கள் கலாத்தியர் நிருபத்தை வாசிக்கும் பொழுது தெரியும். இந்த கலாத்திய நாடுகளை தேர்ந்து ஆசியாவுக்கு சொல்லும் போது வசனத்தை சொல்லாதபடிக்கு ஆவியானவர் எப்படி தடை பண்ணினார்னா, கலாத்தியாவில் இருக்கும் பொழுது பவுலுடைய சரீரத்தில் பெரிய பலவீனம் வருகிறது. பெரிய பலவீனம், அவரால் தொடர்ந்து ஊழியம் செய்ய முடியவில்லை. அப்போ ஆண்டவர் ஒரு பலவீனத்தை தந்து தொடர்ந்து பிரயாணம் பண்ண முடியாதபடிக்கு தடுக்கிறார். சில நாட்கள், சில மாதங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரயாணத்தை தடுத்து விட்டு அங்கேயே தங்கியிருக்கிறார்கள். அப்படி தான் ஆண்டவர் தடுத்தார். நம்ம நினச்சிக்கிறோம் ஆவியானவர் வந்து நேரடியாக நீ போகக்கூடாதுன்னு ஒன்றை சொல்லுவார். அப்படிலாம் சொல்லலை ஆண்டவர், அப்படிலாம் சொல்லலை. கலாத்தியாவை தாண்டி ஆசியாவுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. இவங்க திட்டத்தின்படி போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கலாத்தியாவில் இருக்கும் பொழுது பவுலுக்கு சரீர பலவீனம் வருகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அந்த காரியங்கள் நாம் நினைத்தது போல் போகவில்லை என்றால்
அந்த இடத்தில் நாம் நின்று ஒரு கேள்வி நம்மை பார்த்து கேட்க வேண்டும். இது உண்மையில் தேவன் நடத்துகிற வழிதானா, அல்லது என்னுடைய சொந்த முயற்சியில் என்னுடைய ஓன் பிளான்ல அல்லது எனக்கு இஷ்டம் என்பதனால் இந்த காரியத்தை செய்ய நான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டவரத்தில் கேளுங்க. நம்ம எல்லா நேரங்களிலும் சாத்தான் அடைத்திருக்கிற கதவுகளை ஜெபத்தின் மூலமாக திறக்க வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் இது சாத்தான் அடைத்த கதவு தானா அல்லது என்னுடைய சுயத்தில் செய்ததினால் தேவன் அடைத்த கதவா என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஜெபத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஜெபத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ஞானத்தை ஆவியானவர் நமக்கு தர வேண்டும். அதை யூகித்து கொள்ளக்கூடிய, டிசர்ன் பண்ணக்கூடிய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவாராக. சில அடைக்கப்பட்ட கதவுகள், சில உயர்வுகள், சில வேலையில் உள்ள உயர்வுகள், சில வேலையில் உள்ள பிரச்சனைகள், குடும்ப காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லாமே எந்தெந்த இடத்துலலாம் நாம் தீர்மானம் எடுத்து அடுத்த கடத்துக்கு செல்கிறோமோ, படிக்கிற இடங்கள், படித்து முடித்து அடுத்த உயர் படிப்புகள், அடுத்து வேலைகள், அடுத்த திருமணங்கள், அடுத்த குடும்பங்கள், இப்படி எந்தெந்த அடுத்தடுத்த காரியங்கள் எங்கெல்லாம் நம்ம டிசிஷன் எடுக்கிறோமோ ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள், இது ஆவியானவரும் இந்த பாதையில் தான் என்னை நடத்துகிறாரா, இந்த பாதையில் நடத்துகிறாரா. ஏன்னா ஆவியானவருடைய பிள்ளைகள் நமக்கு இன்றைக்கு இந்த பாதை நன்றாக தெரியும். இன்றைக்கு மனிதர்களால் நம்மால் எத்தனை நாட்களை எதிர்காலத்தில் பார்க்க முடியும் நினைக்கிறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் சில வருஷங்களை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னா இவ்வளோ சேலரி கிடைக்கும், அப்போ இத்தனை ஆண்டுகள் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும், கொஞ்சம் வருஷங்கள் நம்மால் பார்க்க முடியும். அதுவுமே கேரண்டி கிடையாது, ஒரு யூகத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆவியானவர் எங்கே பார்க்க முடியும்னா, நான் இந்த கடந்த ஒரு வாரம் ஜெபத்தில் ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது சொன்னேன், நம்முடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுது நம்ம குறித்த எல்லா பிளானும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட இருக்குது. நீங்கள் தாயின் கருவில் இருக்கும் பொழுது இயேசுவே யாரும் தெரிஞ்சிருக்காது உங்கள் குடும்பத்திற்கு. ஆனால் அப்போவே ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய மகள், என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிற திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை எடுத்து விட்டு ஆண்டவர் இந்த காரியத்தில் ஏன் அடைக்கிறார், ஏன் திறக்க முடியவில்லை என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால், இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவரே இந்த கதவை நீர் அடைத்திருந்தால் ஏன் அடைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த கதவுகள் திறக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் கேளுங்கள். இன்னும் பல நேரங்களில் ஏன் திறக்கவில்லை என்றால், நீ கதவை, உனக்கு பிடித்த கதவை திறக்க முயற்சிக்கிற இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் திறக்கிற கதவு வேற. ஏன்னா பின்னாடி வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வேறு இடத்தில் கதவை திறக்கிறார், அங்கே வேறொரு தேவை இருக்கிறது. நாம் திறக்கிற கதவுகளை விட ஆண்டவர் திறக்கிற கதவு ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், கரங்களை விட்டு அல்லேலூயா. நாம் திறக்கிற கதவு ஆசீர்வாதமாக தெரியலாம், அவர் திறக்கிற கதவு ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது, ரெண்டுக்கு வித்தியாசம். எப்படி தெரிந்து கொண்டார்கள்? 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அப்பொழுது 9ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது ஒருவர். அன்று ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. போதும், அன்று ராத்திரியிலே பால் ஹேட் அ விஷன். பவுலுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தருகிறார். தரிசனம் என்பது பல நேரங்களில் நம்ம நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பேய் படத்தையே பார்த்துட்டு தூங்கும் பொழுது வர கனவு கிடையாது இந்த தரிசனம். அது நம்முடைய ஒழுங்காக இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் அதை பார்த்துட்டு நைட்டு இதை பார்த்துட்டு பயந்துகிட்டு இருப்போம். அது கிடையாது. தேவன் தருகிற தரிசனம் என்றால் என்னென்னா, இந்த விஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கனவுகள் என்ன அப்படின்னா, ஆவியானவர் நம்மிடத்தில் என்ன பேச விரும்புகிறாரோ அதை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு மீன்ஸ் தான் என்னது அப்படின்னா விஷன்ஸ். ஆவியானவர் நம்மோடு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு வழிதான் தரிசனங்கள், கனவுகள். பைபிள் எத்தனை இடத்துல பார்க்கணும்? நான் என்னுடைய ஓன் கதையை சொல்லலை, பைபிளில் பார்க்கிறோம். யோசேப்புக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொன்னாரா, நான் உன்னை இப்படிலாம் நடத்துவேன்னு? இல்லை, தரிசனத்தை கொடுத்தார். சிறு பையனா இருக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். அப்போ தரிசனங்கள் என்ன? ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தருணங்கள், ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தருணங்கள். அப்போ எனக்கு அப்படி ஆண்டவர் ஒரு நாளும் தரிசனத்தில் பேசலையே அப்படின்னா, ஒன்று நம்ம ஆண்டவரிடத்தில் பேசும் பொழுது அவர் நம்ம இடத்துல பேசுகிற வழிதான் அது. அதுக்கு ஒன்று நம்ம முதலாவது பேசணும் ஆண்டவரிடத்தில்.
ஆண்டவரே இது நீங்கள் செய்கிற வழிதான், நான் விசுவாசிக்கிறேன். பவுலுக்கு இப்படி 2-3 முறை என்று கதவுகள் அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது பவுல் பார்த்துருப்பாரு, இது சரி வராது. ஏன்னா முதல் மிஷனரி பிரயாணத்தில் போகிற இடமெல்லாம் திறந்த கதவுகள், எல்லா பக்கமும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், எல்லா பக்கமும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆவியானவர் நடத்துகிறதை அவர்களால் பார்க்க முடியும். நீங்கள் ஒன்றும் மறந்துடாதீங்க, திறந்த கதவு என்பதற்காக பிரச்சனையே இருக்காது அர்த்தம் கிடையாது. there will be problems. ஆனால் பரிசுத்த ஆவியின் கரம் உங்களோடு இருப்பதை உங்கள் ஆவியில் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட. ஆனால் இப்பொழுது பவுலால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாரு, வாங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு ஜெபம் பண்ணு. நம்முடைய வாழ்க்கையில் சில 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 ஸ்டாக்னண்ட் ஆகிற மொமெண்ட்ஸில் ஆண்டவர் எதிர்பார்க்கலாம் ஒன்று தான், என்கிட்ட வந்து அமர்ந்திருந்து என்னென்னு என் கூட பேசு. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, அந்த பிளான் பண்ணலாமான்னு நீயே எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நான் தான் அடைக்கிறேன்னு தெரியுதுல்ல, கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து என்கிட்ட கேள்வி, நான் என் கூட பேசு. ஏன்னா நான் தான் டிசைனர். வாழ்க்கையினுடைய எல்லா டிசைனும் எல்லா பிளானும் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட உட்காந்து பேசு. அது ரொம்ப ஈஸி. பவுல் அங்கேருந்து ஆண்டவரத்தில் கேட்டிருப்பாரு. பவுல் அவங்களுடைய டீம் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இப்போ என்ன செய்யணும்? ஏன் கதவுகளை அடைத்து கொண்டே இருக்கிறேன்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அந்த கதவுகள் அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கதவுகள் அடைக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். பவுலுடைய வேலை என்னது? சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறது தான். அப்போ அவருடைய வேலை அவருக்கு அடைக்கப்பட்டது. நமக்கு எங்கே அடைக்கப்படுகிறது? ஆண்டவரத்தில் கேளுங்க. எங்கே கதவுகளை அடைக்கிறார்? பவுலுக்கு பலவீனத்தை தந்து கதவை அடைத்தார். நமக்கு எந்த வழியில் கதவை அடைக்கிறார்? ஆண்டவரத்தில் கேளுங்க. அதோடு கூட போராடி கொண்டே இருக்க வேண்டாம். பவுல் பலவீனமாவது திரும்பி அங்கேயே தான் போகல, வெயிட் பண்ணுறாரு. ஆண்டவரத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரத்தில் பேசுகிறார். பிரேயர்னா என்னது? அதுதான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிப்பது. அப்படி ஜெபித்ததற்கு தேவன் தந்த பதில் தான் 9வது வசனம். அன்று ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. Paul had a vision. அப்போ தரிசனத்தின் மூலமாக மட்டும்தான் ஆண்டவர் நம்மோடு பேசுவாரா? இல்லை. தரிசனமும் ஒன் ஆஃப் த வேஸ் God speak to his people. தரிசனத்தின் மூலமாகவும் தேவன் நம்மோடு கூட பேசுவார். தரிசனத்தின் மூலமாக மட்டும்தான் தேவன் பேசுவார் என்று அர்த்தம் இல்லை. அடிப்படையாக பிரைமரியா ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வழி எது? வசனம்தான். வசனத்தின் மூலமாகத்தான் பிரைமரிலி God speak to his people. நம்ம எல்லாரோடும் தேவன் பேசுகிற, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற முதன்மையான வழி எதுதான் அப்படின்னா வசனம் தான். there are exceptions. ஒரு சில இடங்களிலே ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். வசனத்தின் மூலமாக. அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறத, வசனத்திலிருந்து என்ன சொல்றாருங்கிறத நாம் பார்க்க வேண்டும். வசனத்தை அமர்ந்திருந்து நாம் விசுவாசிக்கிற உலகத்தில் உள்ள எல்லா கேள்விக்கும் பைபிளில் பதில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நம்ம நினைக்கிற கேள்விக்கும் பதில் இருக்காது. ஆனால் என் வாழ்க்கைக்கான எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கான்னா இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையின் எந்த கேள்வியாக இருந்தாலும் ஆண்டவரத்தில் என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா வசனத்தின் மூலமாக அவர் உங்களோடு பேசுவார். ஏன் என்று சொன்னால் இது வெறும் எழுதப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் புக் அல்ல, இது வெறும் வரலாற்று புத்தகம் அல்ல, இது வெறும் பொயட்டிக் புக்ஸ் அல்ல, ஒரு கவிதைகளால் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. இந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை, ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தையை எழுதிய பரிசுத்த ஆவியானவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். வசனத்தை எழுதிய அதே பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்மோடு கூட அந்த வார்த்தையின் மூலமாக பேசுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இடத்தில் பேசவில்லை என்றால் அவர் பேசுவதை நாம் கேட்கவில்லை. நீங்கள் எப்பொழுது தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே என்னோடு நீர் என்ன பேசுகிறீர் என்று வசனத்தை எடுத்து எப்பொழுது அவர் என்ன பேசுறாருங்கிறத கேட்குறீங்க. பல நேரங்களில் பைபிள் படிக்கிறதும் ஜெபமும் எப்படி ஆயிடுச்சுன்னா நம்முடைய கிறிஸ்தவ மத சடங்காச்சாரம் ஆயிடுச்சு. எப்படி மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் அவங்களுடைய பணி தலங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது எப்படியெல்லாம் ஒரு சில சடங்காச்சாரங்களை வைத்திருக்கிறார்களோ, சில ரிச்சுவல்ஸை வச்சுருக்கிறாங்களோ, அதே போல் கிறிஸ்தவர்களுக்கான சடங்காயுதம் எது மாறிடுச்சு அப்படின்னா ஜெபமும் பைபிள் வாசிக்கிறது சடங்காச்சாரமாக மாறிவிட்டது. இல்லை, முதலாவது நம்முடைய கிறிஸ்தவம் மதமே இல்லை. நம்முடைய கிறிஸ்தவம் என்னது? மார்க்கம். இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். அப்போ வேதத்தை வாசிப்பதும்
ஜெபமும் என்னது அப்படின்னா நம்முடைய மதத்தின் ஒரு சடங்கு கிடையாது, நம்முடைய மார்க்கத்தின் வழி ஆவியானவரோடு பேசுகிற முறைதான் ஜெபமும் வேத வாசிப்பும். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே ஏன் இவ்வளவு கஷ்டம்னு யோசிக்கிற நம்ம, ஏன் கஷ்டம்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னா வழி வேதம் தான். அதை செய்யாமல் நம்ம இங்கே அங்கன்னு எங்கெல்லாமோ முட்டி மோதி கொண்டிருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்கிட்ட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்குது, பைபிள் ரெடியாக இருக்குது வீட்டில் செல்ஃபில். நமக்கு பைபிள் எதுக்கு ரெடியாக இருக்குன்னா சண்டே சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் ரெடியாக இருக்குது இல்லை, தினந்தோறும் வேதம் ரெடியாக இருக்குது. ஆவியானவர் தயாராக இருக்கிறார். என் மகனோடு என் மகளோடு நான் பேச வேண்டும், அவனுடைய வாழ்க்கையை குறித்த தரிசனத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் என்னுடைய திட்டம் என்ன, எல்லாத்தையும் வச்சு ரெடியாக இருக்கிறேன்ப்பா, நீ என்கிட்ட வந்து அமர்ந்துரு, உன்னிடத்துல பேசு. அப்போ பிரைமரிலி அடிப்படையாக ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். 119, 105 சங்கீதம் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக. நாம் போகிற பாதை எது, அவருடைய வசனம்தான் தீபமாக வெளிச்சமாக நம்மை நடத்தும். அதனால வசனத்தை தியானிக்க தேவன் கிருபை தருவார். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு எப்படி பேசுவார், பரிசுத்த ஆவியின் மூலமாக சில உள் உணர்வுகளை நம்முடைய இருதயத்தில் தருவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஆவியானவர் கண்டிப்பாக நம்மோடு பேசுவார். ஆவியானவர் நம்மோடு இருந்தால், நாம் ஆவியானவரோடு இருந்தால் சில நேரங்களில் சில உள்ளுணர்வுகளை தருவார், சில இன்ட்யூஷன்ஸை தருவார். அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை கேட்கக்கூடிய சென்சிட்டிவிட்டி நம்ம இருதயத்தில் இருக்கணும். சில நேரங்களில் பேசுவார், சில இந்த காரியத்தை செய்யுன்னு சொல்லுவார், சில காரியத்தை செய்ய வேண்டாம்னு சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு நேரங்களில் இந்த இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த இரவு ஜெபம் அன்னைக்கு கூட அவங்க எல்லாரும் சொன்னேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். எனக்கு சத்தம்லாம் கேட்கல, மகனே நான் நிறைய இதிலலாம் டிவிலலாம் பார்க்குறது போல், மகனே இந்த இரவு ஜெபம் நடத்து அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. சில இன்ட்யூஷன்ஸ் ஆண்டவர் தருவார், இதை செய்யணும். அப்போது ஆண்டவர் சில இன்ட்யூஷன்ஸை தரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஒரு இடத்துல போகிறோம், வெளி இடங்களுக்கு செல்கிறோம், இதை நீ செய்ய வேண்டாம், இங்கே நீ போக வேண்டாம், இது நல்லதல்ல, இந்த நபர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டாம், அவங்க எல்லாம் செய்யலாம், நீனும் அதில் பங்கெடுக்காத, இன்ட்யூஷன்ஸ் தருவார். நண்பர்களோடு செல்லும் பொழுது பியர் ப்ரெஷர் இருக்கும் நமக்கு, அவங்க எல்லாரும் செய்யும் பொழுது நம்ம மட்டும் ஆண்டவர் இன்ட்யூஷன் தருவார், வேண்டாம், இது உனக்கு தேவையில்லாதது, இது உனக்கு வேண்டாதது. இன்ட்யூஷன்ஸை தரும் பொழுது, உள்ளுணர்வை தரும் பொழுது அதை கேட்டோம் அப்படின்னா ஆவியானவர் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பார். கேட்காம அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா ஆவியான் பேசுகிற சத்தம் நமக்கு கேட்காது. சரி, இப்படி பல வழிகளில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார், விஷன்ஸில் பேசுவார். சில நேரங்களில் கேட்கக்கூடிய சத்தமாகவே நம்மோடு பேசுவார். சாமுவேல் ஆண்டவர் எப்படி தான் பேசுகிறாரு, சாமுவேலேன்னு ஏதோ ஒரு இடி முழக்கம் போலலாம் கேட்கல, சாதாரண ஒரு மனிதனுடைய வார்த்தையை போல தான் ஆண்டவர் பேசினார். அதனால தான் என்ன பண்ணான், போய் ஏலியிட கேட்குறான், கூப்பிட்டீங்களான்னு கேட்குறான். அப்போ அவனுக்கு சத்தம் எப்படி தான் கேட்டிருக்குது, ஏலி தாத்தா கூப்பிடுற போல தான் அவனுக்கு கேட்டிருக்குது. அதனால தான் போய் ஏலிகிட்ட கேட்குறான். இல்லை வித்தியாசமாக ஏதோ வானத்திலிருந்து கேட்டிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பான், நேரம் மேலே பார்த்துருப்பான், சின்ன வயசாக இருந்தாலும். அப்போது ஆண்டவர் சில நேரங்களில் அப்படியும் நம்மோடு பேசுவார், சில நேரங்களில் சில மனிதர்கள் மூலமாகவும் நம்மோடு பேசுவார். சில மனிதர்கள் மூலமாக, அவருடைய தேவ மனிதர்கள் மூலமாக, த்ரூ ப்ராஃபட்ஸ். பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்குறோம், தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் ஜனங்களோடு பேசுகிறார். ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வருகிறோம், ஆண்டவர் பேசுகிறாரா இல்லையா நம்ம கூட, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு வாரமும் நம்மோடு பேசுகிறார். இப்படி ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வழிகள் ஏராளம் இருக்குது. இந்த வழிகள் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய பிரைமரியாக வசனம். ஆவியான் தருகிற உள்ளுணர்வுகள், இன்ட்யூஷன்ஸ், தரிசனங்கள் ஆண்டவர் தருவார். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் அதிகமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு அதிகமாக தரிசனங்கள் ஆண்டவர் தரலாம். அதை நீங்கள் ஆண்டவரத்தில் கேளுங்க. நாங்கள் சூரப்பேட்டுக்கு வரும்பொழுது ஆண்டவர் எங்களை எதற்காக கொண்டு வந்தார், பாஸ்டர்மாவுக்கு தரிசனத்தெல்லாம் கொடுத்துருக்கிறார், 1-2 நிறையாவே கொடுத்துருக்கிறார். அப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில விதங்களில் ஆண்டவர் அதிகமாக பேசுவார். அப்போ ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அதை கேட்கக்கூடிய இருதயம் முதலாவது இருக்க வேண்டும். கேட்கக்கூடிய இருதயம். வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கேட்கக்கூடிய இருதயம் இருக்கணும். ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, கேட்கக்கூடிய இருதயம். சில பிரசங்கங்கள் கேட்குறோம், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரு, கேட்கக்கூடிய இருதயம் இருக்கணும். இப்படி பல விதங்களில் ஆவியானவர் பேசுகிறதை கேட்கக்கூடிய இருதயத்தை அவர் தருவார். ஏன்னா சில நேரங்களில் நாம் ஒன்று செய்ய நினச்சிட்டு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் என்ன பண்ணிடுவோம்னா இது எனக்கானது அல்ல என்று
நம்ம பிளாக் போட்டுருவோம், கேட் போட்டுருவோம். இல்லை, ஓப்பன் டு த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்தே வைத்திருங்கள், திறந்தே வைத்திருங்கள். தொடர்ந்து வாசிப்போம். 16வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே ராத்திரியிலே தரிசனம் வந்தது என்னவென்றால், நீர் மக்கோதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தங்களை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அடுத்த வசனம். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கோதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயாத்தனை பண்ணி. 9-10 வசனங்களில் டிவியில் டிஸ்பிளேல இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஆண்டவர் தரிசனத்தை தந்து விட்டார். என்ன தரிசனம்? மக்கதோனியா, மேசிடோனியாவிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறான். வந்து பவுல்கிட்ட கேட்குறான், நீ எங்களுக்கு வந்து என்ன பண்ணு, உதவி செய்யன்னு கேட்குறான். இதுதான் கனவு, இதுதான் பவுலுக்கு வந்த கனவு. அப்போ ஆண்டவர் பேசுவது ஒரு சைடு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஆண்டோட கேட்கணும், ஆண்டவர் என்னோட கூட பேசுங்க. கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது, ஆவியானத்தில் ஏன் அடைக்கப்படுன்னு கேட்குறோம். அதுதான் ஆண்டவருடைய பேசுகிற தருணம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஆண்டவர் பேசும் பொழுது ஒரு தரிசனத்தை தர்றாரு. மக்கள் ஒருத்தன் வந்து எனக்கு உதவி செய்யன்னு கேட்குறா. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஆண்டவர் பேசுவதை நம்முடைய வாழ்க்கையோடு பொருத்தி கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையோடு மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது நடக்கலனாலும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது. இப்போ கனவு என்னன்னா, மக்கதுணையில் ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறான். இதுதான் கனவு. ஆண்டவர் வந்து எப்படி கனவு கொடுக்கலன்னா, நீ வந்து நாளைக்கு மக்கதுனியாவுக்கு போகணும், இந்த கதவுல அடைச்சிருக்கிற, நான் தான் இந்த 2 கதவை அடைச்சேன், இப்போ நீ மக்கதுனியாவுக்கு போகணும், அங்கே போய் நீ ஊழியம் செய்யணும் ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் கனவு தந்தார். மக்கதுனியாவில் வந்து ஒருத்தர் எங்களுக்கு உதவி செய்யன்னு கேட்குறான். இதுதான் கனவு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் தரிசனத்தை தந்த உடனே 10வது வசனத்தில் அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு. ஆண்டவர் சொல்லலை நீ அங்கே தான் போகணும்னு சொல்லலை. ஆனால் தேவன் பேசின வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையோடு நாம் தான் நினைத்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறவங்க எல்லாரும் புரியும் நினைக்கிறேன். ஆண்டவர் வார்த்தையை தருவார். மேசிடோனியாவிலிருந்து ஒருத்தர் வந்து பேசுகிறான், ஆனால் பவுலும் அவங்களுடைய டீம் தான் இருந்து பேசுகிறாங்க. இந்த தரிசனத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்மை அங்கே போக சொல்லி அழைக்கிறார் என்று இவர்கள் தான் தீர்மானித்தார்கள். எப்படி தீர்மானித்தார்கள்? அந்த தரிசனத்தை வைத்து யோசித்து ஆண்டவர் என்ன சொல்றார், என் வாழ்க்கைக்கு எங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பொருத்தி பார்த்தார். அதற்கு பெயர் தான் என்னது அப்படின்னா மெடிடேஷன். அதற்கு பெயர் தான் தியானம். பல நேரங்களில் வேதத்தை தியானிக்கணும் சொல்கிறேமே, தியானிக்கிறதுனா என்னது? கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கையெல்லாம் அப்படி வச்சுட்டு அப்படி ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கிறதா? இல்லை. தியானிக்கிறதுனா என்னென்னா, வசனத்தை வாசிக்கிறோம், ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறோம். வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு வசனம் ஆண்டவர் நம்மோடு பேசுவதாக ஒரு இன்ட்யூஷனை ஆண்டவர் தரார் நம்ம இருதயத்தில். தரலையா என்ன பண்ணுங்க, திருப்பி வாசிங்க. அப்பவும் தரலையா 3ஆவது தடவை வாசிங்க. நான் விசுவாசிக்கிறேன் 3 தடவைக்கு மேலே நான் வாசிச்சது கிடையாது ஒரு நாள். அதுக்கு மேலே ஆண்டவர் உங்களுக்கு காக்க வைக்க மாட்டார். நம்ம வாசிக்கிறதே பெருசு, ஆண்டவருக்கே தெரியும். அதனால் 3 தடவைக்கு மேலே அவங்களை வாசிக்க மாட்டார். 3 தடவை வாசிங்க. கண்டிப்பாக அதில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை இருக்கும். ஆனால் உடனே அது நமக்கு வாழ்க்கைக்கு எதுங்குமே கனெக்ட் ஆகலன்னு தெரியும் நினைக்கலாம். அப்போ ஒரு வார்த்தையை ஒரு வசனத்தை ஆண்டவர் தராருன்னா, அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய இருதயத்தில் வைத்து கொண்டு அந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தை யோசித்து கொண்டே இருந்தோம்னா, என் வாழ்க்கையினுடைய எந்த பகுதியில் இந்த வசனம் எனக்கு கனெக்ட் ஆகுது, என் வாழ்க்கையின் எந்த பகுதிக்கு இந்த வார்த்தை தேவன் தர்றாரு, என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு இதை தராரா, என் வாழ்க்கையில் ஏதாவது பாவத்தை ஆண்டவர் உணர்த்துகிறாரா, அல்லது நான் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஏதாவது வழி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக திறக்கிறாரா, என் கேள்விக்கு ஏதாவது பதில் தராரா, என்னை ஏதாவது சரிப்படுத்துகிறாரா, சோர்ந்து போயிருக்க இருதயத்துக்கு ஏதாவது ஆறுதலை தராரா, இப்படி ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதியோடு அந்த வார்த்தை நமக்கு கனெக்ட் ஆகுது. பார்த்தீங்களா? அப்போ தான் அந்த வார்த்தை எதுவாக மாறுதுன்னா ரேமாவாக மாறுகிறது. ரேமா தேவனுடைய வார்த்தையை 2 பேரில் சொல்லலாம். ஒன்று லோகோஸ், இன்னொன்று ரேமா. லோகோஸ்னா ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். இது எல்லாமே லோகோஸ் தான். நான் சொல்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை. அப்போ இது எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான்.
ஆனால் அது எப்போ எனக்கான வார்த்தையாக மாறுதுன்னா, அதை எடுத்து எப்பொழுது என் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இது எனக்கு தேவன் சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்கிறோமோ, எழுதப்பட்ட வார்த்தை எனக்கான வார்த்தையாக, அன்றைக்கு தேவையான வார்த்தையாக என் வாழ்க்கைக்கு மாறுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரியுது? ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ பவுல் அதைத்தான் செய்கிறார். அப்போ மக்கெதோனியா தரிசனத்தை தன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டுக் கொள்ளுகிறார். ஒரு இந்த சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சூரப்பேட்டுக்கு வந்த புதிதில் ஒரு தரிசனம் பாஸ்டர்மாவுக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னா, பாஸ்டர்மா இருக்கிறாங்க, பாஸ்டர்மா கையில் நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இவங்க அங்கே திரும்பிட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு திரும்பும் பொழுது அந்த குழந்தையுடைய வாயிலெல்லாம் நிறைய ஆணியாக இருக்குது, நிறைய ஆணி. அந்த குழந்தையுடைய வாயிலிருந்து இந்த நிறைய குட்டி குட்டி ஆணியாக இருக்குது, ரத்தம் வருது. ஒரு லேடி அப்படி போகிற மாதிரி. இதுதான் கனவு. நீங்கள் உடனே இந்த கனவுக்கு அர்த்தத்தை யோசிக்க ஆரம்பிச்சாதீங்க. ஸோ உடனே காலையில் என்ன சொன்னாங்க, ஸோ நாங்கள் அப்படியே ப்ரேயர் பண்ணோம், ஆண்டவர் எதுக்கு அந்த கனவை தந்தாருன்னு. ஏன்னா நாங்கள் இங்கே வந்த புதுசு. அப்போ என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஜனங்கள் ஒரு ஆவிக்குரிய தாயா தகப்பனா நீங்கள் இருக்க போகிறீங்க. என்ன பண்ணணும்னா, சத்துரு நிறைய விதத்தில் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி என்ன பண்ணுவான்னா காரியங்களை போடுவான். அதை கவனத்தோடு பார்த்து எடுக்க வேண்டியது தான் உங்கள் வேலைன்னு அப்போ எங்களுக்கு ஆண்டவர் சொன்னார். நேரடியாக ஆண்டவர் சொன்னாரா இதான் செய்யணும்? இல்லை, தரிசனத்தை தந்தார். அதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அப்போ அதை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அது அந்த தரிசனத்தை எப்படி எனக்கு எப்படி எடுத்துக்கொள்வது, வார்த்தை எப்படி எனக்கு எடுத்துக்கொள்வது. எனக்கு இப்போ ஒரே பிரசங்கம் தான், இன்றைக்கி ஒரே பிரசங்கம் தான். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே ரேமா கிடையாது. உங்களுக்கு எது ஆண்டவர் சொல்கிறாரு உங்களோடு கூட இடைப்படுவார். உங்கள் சூழ்நிலை எனக்கு தெரியாது. எந்த இடத்துல எந்த கேள்விக்கான பதிலை எந்த வகையில் ஆண்டவர் சொல்கிறாரு அதை எடுத்துக்கொள்ளணும். அதுதான் ரேமா. பிரசங்கத்தில் மட்டும் இல்லை, வொர்ஷிப்பில், பிரசங்கத்தில், ஆராதனை முழுவதும் ஆண்டவர் பேசுவார். இதில் நமக்கு நேரமாகுது, வேகமாக செல்லுகிறேன். அப்போ இந்த தியானத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவங்க அப்படி அழைத்து கொண்டு 12 வசனத்தில் வாசிங்க. 12, அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்தின் பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். இப்படி ஆண்டவர் பேசுகிறதை கேட்குறாங்க, அதை வாழ்க்கையோடு பொருத்தி கொள்ளுகிறார்கள். பொருத்தி கொண்டு ஆண்டவர் சொல்கிறாருன்னு கேட்டு மாசிடோனியாவுக்கு போகிறாங்க, மக்கெதோனியாவுக்கு போகிறாங்க. ஆண்டவர் மக்கெதோனியாவுக்கு போக தான் சொன்னார். அதில் எங்கே போகணும், என்ன செய்யணும் எல்லாமே எக்ஸாக்டாக ஆண்டவர் சொல்லலை. சில நேரங்களில் ஆண்டவர் சில இண்டிகேஷன் தான் நம்ம காட்டுவார். எல்லாவற்றையும் டீட்டெயில் என்ன பண்ண மாட்டார்னா சொல்ல மாட்டார். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி மக்கெதோனியாவில் ஒரு முக்கியமான பட்டணம், இந்த பிலிப்பி பட்டணம் ஒரு முக்கியமான பட்டணம். பவுல் எப்போதுமே ஊழியத்துக்கு செல்லும் பொழுது அந்த ஏரியாவில் உள்ள மெயின் சிட்டி தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். ஏன்னா அங்கே சபையை ஆரம்பித்து விட்டால் அந்த சபை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பகுதி முழுவதும் என்ன பண்ணிடும், சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லாம் அந்த சபையின் மூலமாக ஊழியம் நடைபெறும். அப்போ நம்ம போய் பட்டணத்தில் ஆரம்பித்தா போதும். அதுதான் பவுனுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போ பவுல் எங்கே போகிறாரு, பிலிப்பு பட்டணத்தில் போய் அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறார். ஸோ அங்கே போய் தங்கி இருக்கும் பொழுது பவுலுக்கு என்ன நடக்கிறது, அடுத்து வாசிங்க 13வது வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணி வந்தோம். ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த பிலிப்பு பட்டணத்தில் யூதர்கள் யாரும் இல்லை, அல்லது அதிகமான யூதர்கள் இல்லை. இன்னும் ப்ரெசைஸாக சொல்லணும்னா 10 குடும்பம் கூட பிலிப்பில் யூதர்கள் இல்லை. ஏனென்றால் ஒரு பட்டணத்தில் 10 குடும்பங்கள் யூதர்கள் இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த 10 குடும்பம் சேர்ந்து ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கூடி வருவார்கள். அதற்கு பேர் தான் சினகாக், ஜெப ஆலயம். எருசலேமில் ஜெப ஆலயம் இருக்குது, தேவாலயம் இருக்குது. ஆனால் சிதறடிக்கப்பட்டு போன எல்லா யூதர்களும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ ஒரு 10 ஃபேமிலி இருந்துச்சுன்னா அந்த 10 ஃபேமிலி சேர்ந்து சினகாகிற ஒரு சின்ன ஒரு ஜெப ஆலயத்தை அவங்க வடிவமைத்துக் கொள்வார்கள், கற்றுக்கொள்வதற்கு, ஜெபிப்பதற்கு, இந்த மாதிரி காரியங்களுக்கு. அப்போ பவுல் எந்த ஊருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு எங்கே தான் போவார்னா சினகாக்கு தான் பார்ப்பார். அங்கே ஜெபாலயம் இருக்குதா அதுதான் பார்ப்பார், அங்கே தான் ஃபஸ்ட்டு போவார். அப்போ பிலிப்பில் வந்து இருக்கிறாரு.
அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே ரட்சிக்கப்பட்டவங்க யாருமே, யூதர்கள் யாருமே நிறைய பேர் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறாரு, ஆற்றின் அருகே என்ன பண்ணுறாராம், போய் ஜெபிக்கிறாராம். அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. நான் ஆல்ரெடி இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஞாபகம் என்னுடைய இதயத்தில் நன்றாக இருக்கிறது. 13 ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய், எல்லாரும் இந்த வசனத்தை கவனிங்க, 13ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதி, வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. ஒரு வார்த்தை கூட வேதத்தில் நமக்கு தேவையில்லாமல் இருக்காது. வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அப்படின்னா ரெகுலர் ஹேபிட். அதுக்கு பார்த்தா வழக்கமாக அதை செய்வோம். வழக்கமாக ரெகுலர் ஹேபிட் அல்லது ஒரு ஹேபிச்சுவல் ப்ரேயர் லைஃப் எப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அப்போது பவுனுடைய வாழ்க்கையில் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் என்னவென்றால், வழக்கமாய் ஜெபிக்கிற பழக்கம் பவுனுடைய வாழ்க்கையில் இருந்தது. வழக்கமாய் ஜெபிக்கிற பழக்கம். இந்த காலை வேளையில் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 3 கேள்வி என்னுடைய இதயத்தில் ஆண்டவர் தந்தார். நான் என்னை பரிசோதித்து பார்ப்பதற்கும், நாம் சபையாக நம்மை பரிசோதித்து பார்ப்பதற்கும். ஒன்று, நான் வழக்கமாய் ஜெபிக்கிற இடம் எது? நான் வழக்கமாய் ஜெபிக்கிற இடம் எது? 2, நான் வழக்கமாய் ஜெபிக்கிற நேரம் எது? 3, who is my prayer partner? என்னுடைய ஜெபத்தில் என்னுடைய உதவியாளர், நண்பர், பங்காளர் எப்படின்னா எடுத்துக்கலாம். ஏன்னா இது 3மே அங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பவுல் தனியாக போய் ஜெபிக்கல, அவரோடு கூட நிறைய பேர் சேர்ந்து போய் ஜெபிக்கிறார்கள். இன்னொன்று, பவுல் நினச்ச நேரத்துலலாம் போய் ஜெபிக்கலை, வழக்கமாய் போய் ஜெபிக்கிற இடம். அப்படி என்றால் கண்டிப்பாக வழக்கமாக இந்த நேரத்தில் போய் ஜெபிக்கிற நேரமும் ஒன்று இருந்திருக்கும். நம்ம பல நேரங்களில் எங்கே டீவியேட் ஆகி போயிடுறோம்னா, ஜெபம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முழங்கால் போட்டு ஜெபிப்பது மட்டும் அல்ல. நம்ம போகும்பொழுது வரும்பொழுது என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். இதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இது எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவதற்கு தான். அடிப்படையில் ஃபவுண்டேஷனாக ஒரு டிசிப்ளின்டு ப்ரேயர் லைஃப் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். நிறைய இடத்துல இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் பைக்கில் போகும்பொழுதும் வரும்பொழுதும், நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, குக் பண்ணும் பொழுது, அதெல்லாம் ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா நாள் முழுவதும் ஆண்டவரோடே சேர்ந்துருக்க நல்லது தான். அது மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டேஞ்சர் தான். ஏன்னா சாத்தான் என்ன பண்ணிடுவான்னா, இப்படி வழக்கமாக அப்படி மற்ற வேலையெல்லாம் ஜெபிக்க வைக்கிறது போல் தெரியும். நாளாக அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும். ஆனால் ஹேபிட்டாக ரெகுலர் ப்ரேயர் டைமுக்கு டிசிப்ளின் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஜெபிக்க முடியுதோ இல்லையோ, ஜெபம் ஓடுதோ இல்லையோ, அந்த டைம் என்னுடைய ப்ரேயர் டைம். இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. ஆல்ரெடி ரெகுலராக இந்த டைம் என்னுடைய ப்ரேயர் டைம் இருந்தால் பிரச்சனையே இல்லை. அது உங்களுடைய ஜெப நேரமாகவே இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே உட்காந்து ஜெபிப்பீங்க, இல்லை சபையில் வந்து ஜெபித்தீங்கன்னா எங்கே இருந்து ஜெபிப்பீங்க? வழக்கமாக நீங்கள் ஜெபிக்கிற இடம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல போய் உட்காந்துட்டாலே நம்ம பிரெயின் ஒயர் ஆயிரும். எப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எப்போதும் உட்காந்து என்ன தான் பண்ணுவோம்னா ஜெபம் தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு அது தெரியும், அது லேர்ன் பண்ணிக்கும் பிரெயின். அதனால தான் நிறைய நேரத்தை சொல்லுவாங்க, பெட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, பெட்டில் உட்காந்து வேலை பார்க்கக்கூடாது, பெட்டில் உட்காந்து படிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பிரெயினுக்கு எப்படி ஒயராக இருக்கணும்னா, பெட்டில் போய் உட்காந்து என்ன தான் பண்ணணும், தூங்க தான் செய்யணும். நம்ம எங்கேருந்து என்ன பண்ணணும் அதை செய்கிறதில்ல, மற்ற எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருப்போம். பிள்ளைங்க யாரும் பண்ணுறீங்களான்னு தெரியல, நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம ஜெபிக்கிற இடம்னு ஒன்று வச்சுக்கணும். வீட்டில் எங்கேயுமே இடம் இல்லை, வீட்டில் ஒரு ஓரம் கீழே உட்காந்து, அதாவது ப்ரேயர் ரூம் தனியாக வேணும். நீங்கள் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னா ரூம் தருவார் ஆண்டவர் உங்களுக்கு, ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் தருவார். எடுத்த உடனே ரூம் இருந்தால் தான் ஜெபிப்பேன், இந்த செட்டப் இருந்தால் தான், என்விரான்மெண்ட் இருந்தால் தான், அப்படிலாம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும், ஜான் வில்ஸ்லியோட அம்மாவுக்கு ஜெபிக்கிற ரூம் ஒன்றும் கிடையாது. அந்த ஷால் தான் அவங்க ஜெபிக்கிற ரூம். உங்களுக்கு எங்கேயுமே ஜெபிக்கிற இடம் இல்லையா, வீட்டில் ஒரு ஓரமாக இருங்க, ஒரு துணி எடுத்து தலையில் போடுங்க, அதுதான் உங்கள் ஜெப அறை. அப்படின்னா இந்த இடம் நான் ஜெபிக்கிற இடம், இந்த நேரம் நான் ஜெபிக்கிற நேரம். வழக்கமாக ஜெபிக்கிற பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது.
குறைந்து கொண்டே போகுது. இந்த காலை வேளையில் இந்த ஆறுதல் இருக்கிற நம்ம எல்லாரும் என்னுடைய ஜெப நேரம் என்ன, என்னுடைய ஜெபிக்கிற இடம் எது, உங்களுடைய மனதில் ஆழமாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் எழுதியே கொள்ளுங்கள் உங்கள் பைபிளில், டைரியில். ஆண்டவரே, இந்த நேரம் என்னுடைய ஜெப நேரம். இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு ஜெப மாதமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் தாண்டிட்டோம், பரவாயில்ல. இன்னும் 25 நாட்கள், இன்னும் 22 23 நாட்கள் இருக்கிறது. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய ஜெப நேரம். நான் உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற நேரத்தை குறித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஆவியானவர் உதவி செய்வார். நீங்களும் அதை வழக்கமான முறையாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியே போகும்போது, வரும்பொழுது, ஸ்கூலுக்கு போகும்போது, வரும்பொழுது, மற்ற வேலைகளை செய்யும்பொழுது எல்லா நேரத்திலும் ஆவியானவரோட பேசிகிட்டே இருக்கலாம், வேணும்னு சொல்லலை. ஆனால் வழக்கமாய் ஜெபிக்கிற நேரம் இருந்து, டிசிப்ளின்டு ப்ரேயர் லைஃப் இருந்து, அடுத்த கட்டம் தான் இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி தான். இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி. அதே போல் நமக்கு ஜெபிக்கக்கூடிய சில நண்பர்களும் நமக்கு தேவை. சில நண்பர்கள், நிறைய நேரத்தில் ஜெபத்தில் நமக்கு நண்பர்களே தேவையில்லை என்று நினைத்து விடுகிறோம். இல்லை, சில நேரங்களில் நாம் சோர்ந்து போகும் பொழுது, அல்லது சில நேரங்களில் நம்மால் ஜெபிக்க முடியாத நேரங்களில் நம்ம லைட்டாக இக்னைட் பண்ணி விடுறதுக்கு, லைட்டாக நம்ம என்ன சொல்கிறது, தூண்டி விடுவதற்கு, நம்ம கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விடுவதற்கு சில நபர்களும் நமக்கு தேவை. அதுக்கு நம்ம ஆவியை போல ஒத்து போகிற சில நண்பர்களை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கண்டிப்பாக ப்ரேயர் பார்ட்னர்ஸ் இஸ் மஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானும் ஜோவும் ப்ரேயர் பார்ட்னராக இருக்கணும்னா, நாங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னா, ப்ரேயர் பண்ணியா ஜோ அப்படின்னு கேட்போம். யாரையாவது பார்த்து ப்ரேயர் பண்ணிங்கன்னு கேட்போமா யார்ட்டையாவது? கேட்க மாட்டோம். ஆனால் நமக்குன்னு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்கணும். அப்படி கேட்கக்கூடிய ஸ்பேஸை நாமளும் கொடுக்கணும். ஐயையோ, இவங்களை பார்த்தாலே ஜெபமணியாக கேட்பாங்களேன்ட்டு என்ன பண்ணிடுவோம், பயந்து ஓடிடுவோம். அப்படி இல்லை, சரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது போல். இன்றைக்கி முன்னாடிலாம் அந்த பழக்கம் இருந்துச்சு, அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சிருச்சுன்னா, நம்மளே பண்ணல, நம்ம எப்படி மற்றவன்ட்ட கேட்குறதுன்னு அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அப்போ ப்ரேயர் பார்ட்னர்ஸ் நமக்கு இருக்கணும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். ஜெபிச்சிங்களா, ஜெபிக்கலையா, ஏன் ஜெபிக்கலை, என்ன ஆச்சு? நம்ம வழக்கமாக ஓடிட்டே இருக்கும்போது இதெல்லாம் அப்படி ஓடிட்டே இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தர் நம்ம இருக்கும் பொழுது, நண்பர்களாக ஜெபிக்கல உதவி செய்யல இருக்கும் பொழுது, ஏன் இந்த வாரம் ஃபுல்லாக ஜெபிக்கலை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு வேணும். சில மென்டர்ஸாவது அட்லீஸ்ட் வேணும். நண்பர்கள் இல்லாவிட்டாலும் மென்டர்ஸாவது வேணும். அதாவது சில உதவி செய்கிற ஆவிக்குரிய ஒரு நண்பர்களில் மென்டர்ஸ்னால் நமக்கு வழி நடத்துகிறவர்கள். ஒரு பாஸ்டர் போல வச்சுக்கோங்க. பாஸ்டர் தான் எல்லாருக்கும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஒரு நபர் உங்கள் இடத்துல ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு நடத்துறதுக்கு ஒரு நபர் இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்கள் இருந்தால் நம்முடைய ஜெப வாழ்க்கை குறையும் பொழுதெல்லாம், தோய்ந்து போகும் பொழுதெல்லாம் உற்சாகப்படுத்தி, சரிப்படுத்தி, மீண்டும் மீண்டும் சரிப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஏன்னா அது நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக வேணும். எவ்வளோ பெரிய பாஸ்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. லாஸ்ட் வீக் நம்ம சர்ச்சில் பிரசங்கம் பண்ணார் இல்லையா, லாஸ்ட் வீக்கில், அதுக்கு முந்தின வாரம் அவர் எனக்கு ஒரு ஜெப ஃப்ரெண்டு தான், ப்ரேயர் பார்ட்னர் தான். நிறைய காரியங்கள் அவ்வளோதில் கேட்டு கற்றுக்கொள்ளுவேன். ஏன்னா இது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை. நமக்கே எல்லாம் தெரியாது, நம்மளே எல்லாம் சரி பண்ண முடியாது. சில நேரங்களில் சில நண்பர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். வேகமாக கடந்து செல்லுகிற நேரம் ஆயிடுச்சு. ஓய்வு நாளில் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். நான் 8:15 ஆனதுனால வேகமாக சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக வாசிங்கள், 25 26 வாசிங்க. 25. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். போதும், அடுத்து உள்ள காரியங்கள்லாம் நான் வேகமாக சொல்லி விடுகிறேன். இவங்க வழக்கமாய் போய் ஜெபிக்கிறார்கள். இப்படி வழக்கமாய் போய் ஜெபிக்கும் பொழுது தேவன், காட் ப்ரிப்பேர்ட் த பிளேஸ், அந்த இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடத்தில் உள்ள நபர்களை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி? அங்கே லீஸ்திரா என்கிற ஒரு பெண், ஒரு நல்ல பெரிய பெண், நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் இடைப்படுகிறார். அந்த பெண்மணி இவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறாங்க. அடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அடுத்து ஆண்டவருக்காக தன்னுடைய வீட்டை திறந்து அங்கே ஜெபம் நடைபெறுகிறது. இப்படி எல்லாமே ஸ்மூத்தாக போய் கொண்டு இருக்கிறது. இதில் ஒன்றும் மறந்துடாதீங்க, ஜெபம் நமக்கான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தும். நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டாம். எது ஆயத்தப்படுத்தும் சொல்லுங்களேன்? யாருமே நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கீங்களே. ப்ரேயர் ப்ரிப்பேர்ஸ் த வே.
ஜெபம் ஆயத்தப்படுத்தும். நம்ம ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோமா, ஜெபம் சூரப்பேட்டையில் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும். எதுக்கு? அறுவடைக்கு. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, ஜெபம் அந்த காரியத்தை ஆயத்தப்படுத்தும். ஒரு பலவீனத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, ஜெபம் நம்முடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்தும் திறக்கப்படுவதற்காக. லீஸ்தரால போய் அங்கே எல்லாம் நடக்குது, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஒரு அசுத்த ஆவியுள்ள ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள். இவன் ஜெபிக்கிறாரு, இயேசுவின் நாமத்தில் போங்கிறாரு, உடனே சரியாயிடுச்சு. அதனால பல அந்த அந்த பெண்ணை வச்சிருந்த எஜமான்களுக்கு நிறைய லாஸ். ஏன்னா குறி சொல்லக்கூடிய ஆவி அந்த பெண்ணிடத்தில் இருந்தது. அப்படி நிறைய லாஸ் ஆகணுன்னே அவங்க எல்லாம் பவுலையும் சீலாவையும் பிடிச்சி அடித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிறைச்சாலையில் அடித்து வைக்கிறார்கள். அங்கே என்னெல்லாம் அடிபடுகிறாரு அதை மட்டும் சொல்லி ஜெபித்து முடிக்கிற அவர்களை உட்காவலறையில் வைக்கிறாங்களாம். இந்த உட்காவலர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கதவு கூட கதவு இருக்கும், ஜன்னல் எதுவுமே இருக்காது. கதவை பூட்டி விட்டார்கள் என்றால் இருட்டை தவிர எதுவுமே தெரியாதான். நம்ம கண்ணை எவ்வளோ திறந்து பார்த்தாலும் நம்ம வீட்டில் இருட்டு பார்த்து நம்ம பயப்படுறோம் இல்லையா, அந்த இருட்டு கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இருட்டு எல்லாமே இருட்டே கிடையாது. நமக்கு எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும், லைட்டாக தெரியும். ஆனால் இவங்க சொல்கிறது எப்படின்னா, ஒரு துளி அளவு கூட வெளிச்சமே இருக்காதான். அதுவே மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. எங்கே பார்த்தாலும் இருட்டு தான், சுற்றி எங்கே பார்த்தாலும் இருட்டு தான். அது மட்டும் இல்லை, தொழுமரத்தில் மாட்டி வைத்திருக்கிறார்கள். கால்கள் எல்லாம் தொழுமரத்தில் மாட்டி இருக்குது. அப்படின்னா கால் தசைகள் எல்லாம் ஒரு மாதிரி வளைத்து அதில் மாட்டி வச்சுருப்பாங்களாம். கிராம்ப் ஆகுவது போல் இருக்கும் காலெல்லாம். நம்மளால் சும்மா நிம்மதியாக கூட என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. காலில் அது வலி எடுத்துக்கொண்டே இருக்கும். அடி மட்டும் இல்லை, காலில் வலி எடுத்துகிட்டே இருக்கும். நைட்டு ஃபுல்லாக தூங்கவும் முடியாது. அப்போது வலி தொடர்ந்து வலி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம். அது மட்டும் இல்லை, அநேக அடிகளை அடிக்கிறார்களாம். ரோமர்களுடைய அடிக்கிற முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நபருக்கு 40 அடி தான். 40 அடிங்கிறது அவனால் ஜீரணிக்கவே முடியாத அளவுக்கு, சகித்து கொள்ளவே முடியாத அளவுக்கு அடி இருக்குமா. ஒன்றும் இல்லை, பல கம்புகள் வச்சுருப்பாங்களாம். அடி 40 அடி அடிப்பாங்களாம். அப்போது அநேக அடிகளும் அடிச்சிருக்காங்க. அப்போது சகிக்க முடியாத அளவுக்கு அடி, பார்க்க முடியாத அளவுக்கு இருட்டு, கால்களில் தொடர்ச்சியான வலி. இந்த இடத்துல தான் பவுலும் சீலாவும் அங்கே உள்ளே இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இருட்டு, எதையுமே பார்க்க முடியல, என்ன செய்யறதுனே தெரியல. தொடர்ச்சியான வலிகள் அடுத்தடுத்து, தொடர்ச்சியான அடிகள் அடுத்தடுத்து, எங்கேயோ அடைக்கப்பட்ட இடத்தில் இருப்பது போல் இருக்குதா. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை சொல்லி ஜெபித்து முடிக்கிற நடு ராத்திரியிலே, இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இருந்தாலும் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெபம் பண்ணுகிறாங்க. ஏன் இந்த வசனத்துக்கு வர்றதுக்கு இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கிறேன்னா, ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பவுலும் சீலாவும் ஜெபிக்கவில்லை. அவளுக்கு தே ஹேட் அ ரெகுலர் ஹேபிச்சுவல் ப்ரேயர் லைஃப். வழக்கமாய் ஜெபிக்கிற பழக்கம் அவங்களுக்கு எப்போதுமே இருந்துச்சு. இன்னைக்கு வழக்கமாக ஜெபிக்கிற இடத்துக்கு போக முடியல, சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, இடம் மாறி போகலாம், ஜெபிக்கக்கூடிய இருதயம் அவர்களுக்கு என்ன ஆகலை அப்படின்னா மாறவே இல்லை. வழக்கமாக ஜெபிப்பது போல் பவுலும் சீலாவும் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். எடுத்த உடனே நம்முடைய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. யாராவது ஆராதிச்சிருக்கீங்களா? நான் ஆராதிச்சதில்லை. நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் எடுத்தவொடனே ஆராதிக்கவே முடியாது. அதுக்காக ஆராதிக்கவே முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, ஆரம்பத்தில் ஆராதிக்க முடியாது. பிரச்சனை நேரத்தில் நம்ம இருதயம் அவ்வளோ உடைந்து போயிருக்கும், கஷ்டத்தில் இருக்கும், அடைப்பட்டது போல் இருக்கும், வழியில் இருக்கும், ஏன்ங்கிற வழியில் இருக்கும். எடுத்த உடனே ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும்னா, ரெகுலராக இருக்கக்கூடிய ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா ஜெபிக்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க முடியும். அப்போ ஜெபிக்கும் பொழுதும் நம்ம பிரச்சனையிலே பெருசாக வைத்து ஆண்டவர் சொல்கிறத விட்டுட்டு, பிரச்சனைகள் ஆண்டவர் சொல்லணும் தான், இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிட்டு, ஆண்டவரே நீங்கள் இந்த காரியத்தில், இந்த சிச்சுவேஷனில், இந்த சூழ்நிலையில் கிரியை செய்யுங்கன்னு நம்முடைய கண்கள் நம்முடைய சூழ்நிலையிலிருந்து அவர் பக்கமாக திரும்பும் பொழுது அந்த ஜெபம் ஆட்டோமேட்டிக்காக எதுவாக மாறிடும் அப்படின்னா ஆராதனையாக மாறிடும். அவர் யார் என்பதை பார்க்க ஆரம்பிக்க ஜெபத்தில் அது அப்படியே ஆராதனையாக மாறிடும். அதான் சொல்கிறாங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாஸ்டர், இவ்வளோ பலவீனத்தில் படுத்திருக்கிறேன், பலவீனத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் யார், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்வார்னு பார்க்க அவர் யாருன்னு தெரிந்து கொள்ள நம்முடைய ஜெபம் கொஞ்சமாக இதுவாக மாறிடும்னா ஒர்ஷிப்பாக மாறிடும், ஆராதனையாக மாறிடும். அவரை உயர்த்த ஆரம்பிச்சிடுவோம். ஒர்ஷிப்பாக மாற அவரை பெருசாக்க
கட்டுகள் எல்லாம் தானா என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா உடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் பிரச்சனையை பெருசாக இன்னும் இருட்டுக்குள்ள, இன்னும் வலிக்குள்ள, இன்னும் அடிகளுக்குள்ள போய்கொண்டே இருக்கும். இல்லை, பிரச்சனையிலிருந்து ஜெபத்தின் மூலமாக அவரை பெரியதாக பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவர், அவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் எப்படிப்பட்டவர் ருசித்து பாருங்கள். அந்த சூழ்நிலையில் அவரை ருசிக்க அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்னாச்சா, அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பேதுருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே யாரும் எழும்பலை, அப்படியே சத்தமே இல்லாமல் கதவுல திறந்து ஆண்டவர் கூட்டு போனார். ஆனால் பவுலும் சீலாவுக்கும் பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் ஆண்டவர் கூட போல மொத்த ஊரும் பட்டணமும் எழும்பக்கூடிய வகையில் முழு சிறைச்சாலையும் அதிர்கிறது. சிறைச்சாலை அதுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்வார்னு நமக்கு தெரியாது. சில நேரங்களில் இப்படி பிரத்யேட்சமாக எல்லா கண்களுக்கும் முன்பதாக காட்டுவார். பவுலுக்கும் சீலாவுக்கும் மட்டும் விடுதலை அல்ல, இங்கே பார்க்குறோம் சிறைச்சாலையில் உள்ள எல்லாருடைய கட்டுகள் அடுக்கப்படுகிறது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு மட்டும் அல்ல, மறந்துடாதீங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு மட்டும் அல்ல, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வீடு முழுவதற்கும் கட்டுகளை திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வீடு முழுவதும் கட்டுகளை அவிழ்க்கும். வீட்டுக்கு மட்டும் அல்ல, உங்களுடைய ஜெபம் வளர வளர, நீங்கள் ஜெபித்தில் வளர வளர உங்களுடைய டெரிட்டரி பெருசாகிட்டே போகும். உங்களுக்கு அடுத்து உங்கள் வீட்டிற்கு, உங்கள் சபைக்கு, உங்கள் பட்டணத்துக்கு, உங்கள் தேசத்துக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களே தான். வீட்டுக்கு மட்டும் அல்ல, ஜெபம் பெரிதாக உங்கள் ஜெபத்தில் சபைக்கு விடுதலை கிடைக்கும். யார் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ஜெபத்தினால் சபை கட்டப்படும், உங்கள் ஜெபத்தினால் தேசங்கள் கட்டப்படும், உங்கள் ஜெபத்தினால் நம்முடைய பட்டணம் கட்டப்படும். ஜெபத்தை பெருசாக்கி கொண்டே போவோம், ஜெபத்தை வளர்த்து கொண்டே நம்ம டெரிட்டரியை, நம்முடைய அளவை பெரிதாக்கி கொண்டே போவோம். ஜெபிக்கும் பொழுது கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் எங்கெல்லாம் அடைக்கப்பட்ட கதவுகளோடு சுற்றிலும் இருள், எங்கு பார்த்தாலும் வழி இல்லை, எதுவும் தெரியவில்லை, தொடர்ந்து வழியை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோமா, ஆண்டவரை பார்ப்போம். வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெப அனுபவம், ஜெபத்தில் அவரை ஆராதிக்க ஆரம்பிப்போம், அவரை ருசித்து பார்ப்போம். கட்டுகளை அவிழ்க்கிற தேவன், கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிற தேவன் நம்மை விடுவித்து நடத்த போதுமானவராக இருக்கு. எல்லா இருக்கடங்களும் எளிமை நின்று ஜெபித்து முடிப்போம். எல்லாரும் வேகமாக இருக்கடங்கள் எளிமை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கட்டுகளை அவிழுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டாம். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஜெப ஆவி எனக்கு தாங்க. ஏன்னா வழக்கமாய் ஜெபிக்கிற அனுபவம் இருக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் ஆட்டோமேட்டிக்காக கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே இன்னும் இந்த ஜெப ஆவியினால் என்னை நிரப்புங்க. ஆண்டவரே, ஒரு நிமிஷம் ஜெபித்து முடிப்போம். நம்ம வழக்கமாக ஜெபிக்கிற ஜெபம் நினச்சிடாதீங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவரத்தில், ஆண்டவரே இந்த ஜெப ஆவி எனக்கு தேங்க, ஜெப ஆவியினால் என்னை நிரப்புங்க. ஆண்டவரே, ஜெப ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெப நேரம், வழக்கமாய் ஜெபிக்கிற இடம், எனக்கான சில ஜெப நண்பர்களை தாங்க. ஆண்டவரே, இந்த ஜெப வாழ்க்கையில் தொடர்ந்து நான் கட்டப்பட எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் கட்டப்பட உதவி செய்யுங்க அப்பா. அந்த ஜெப ஆவினால் நிரப்புங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் வாயில திறந்து கேளுங்க. யாருமே நம்ம ஜஸ்ட் ஒரு க்ளோசிங் ப்ரேயரில் முடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே, நான் கடந்து போகிற சூழ்நிலையில் கட்டுகளெல்லாம் திறக்கப்பட ஆண்டவரே இந்த ஜெப ஆவினால் நீ நிரப்புங்க. இந்த ஜெப ஆவினால் இங்கே சபையை நிரப்புங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா, தாவீது ஒரு நாளுக்கு 7 முறை ஜெபித்தது போல, தானியேல் ஒரு நாளுக்கு 3 வேளை ஜெபித்தது போல, என்னுடைய ஜெப நேரத்தை குறித்து ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே எங்கள் கட்டுகள் எல்லாம் கட்டு அவிழ்க்கப்படும் வரை ஆண்டவரே உறுதியோடு ஜெபிக்கக்கூடிய அந்த வழக்கமான ஜெப அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கை முறையாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஜெப நாட்களில் மாறட்டும். ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட ஜெப நாட்கள் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, இது வெறுமனே எங்கள் சபைக்கு மட்டுமல்ல, எங்கள் ஒவ்வொருவரும் இதை எனக்கான காரியமாக சுதந்திரித்துக் கொள்ளும் போது, எனக்கான விடுதலை, எனக்கான கட்டுகள் திறக்கப்படுகிற நேரம், எனக்கான கட்டுகள் திறக்கப்படுகிற மாதம் என்று தேவ சமூகத்தில் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். தேவன் தருகிற விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபமா ஆண்டவரை சொல்லுவீங்களா? ஜெப ஆவி
அவ்வளோதான் உங்கள் சத்தமா ஆண்டோட சொல்லுங்களேன். ஜெபிக்கணும்ப்பா. இன்னொரு முறை ஜெப ஆவி, ஜெப ஆவி ஊற்றுமை. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் இந்த ஜெப ஆவியை தாங்கப்பா. இந்த ஜெப ஆவினால் நிரப்புங்க ஆண்டவரே. தானியேல் போல, தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணும். ஜெபமா சொல்லுங்களேன். தவறா வழக்கமாய் ஜெபிக்கிற அந்த டிசிப்ளின்டு பிரேயர் லைஃபை தாங்க ஆண்டவரே. ஜெப ஆவி ஊற்றுமை ஆண்டவரே. எங்க சபைக்கு முடிய ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. எல்லார் மீதும் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை ஆண்டவரே ஜெப ஆவினால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுக்கு அந்த ஜெப அனுபவத்தை இந்த நாட்களில் தாங்க. கல்லான இருதயத்தை சதையாய் மாற்றுவீராக. ஜெபிக்கக்கூடிய சீனாய் மலையின் ஆண்டவரே அனுபவத்தை, ஒலிவ மலையின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இன்றைக்கு தியானித்தது போல ஆண்டவரே வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெப அனுபவங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகட்டும் ஆண்டவரே. நீர் கதவுகளை அடைக்கும் பொழுது உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கக்கூடிய ஆண்டவரே ஞானத்தையும் பக்குவத்தையும் தந்து, உம்முடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு தியானிக்கக்கூடிய இருதயத்தை தந்து, நீர் நடத்துகிற வழியிலே சரியாய் நடக்க ஆண்டவரே கட்டுகளெல்லாம் கட்டவிழ்க்கும்படியாக ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அப்படி வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா?